أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الله أكبر الله أكبر الله أكبر الله أكبر الله أكبر الله أكبر. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய எல்லாம் வல்ல ஏக இறைவனின் அமைதியும் சமாதானமும் அனைத்து மக்கள் மீதும் நின்று நிலவட்டும் என்ற அழகிய முகமன் வார்த்தையோடு ஆரம்பம் செய்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சீரும் சிறப்பும் வாய்ந்த தென்காசி மாவட்டம் பொட்டல் புதூரிலே சந்தை பொட்டல் திடலிலே சிறப்பாய் நடைபெறும் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்றக் கழகத்தின் 25ஆம் ஆண்டு நிறைவுற்று இந்த சமூக சேவையின் தொடக்கமாய் நடைபெற்று கொண்டிருக்கின்ற 72வது குடியரசு தினத்தின் பொதுக்கூட்டத்தின் தலைமை பொறுப்பேற்றிருக்கின்ற தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்றக் கழகத்தினுடைய தென்காசி மாவட்டத்தினுடைய துணை செயலாளர் என் அன்பு சகோதரர் அபூபக்கர் சித்திக் அவர்களே, இறைமறை ஓதி அமர்ந்திருக்கின்ற ஐபிபியினுடைய நகர செயலாளர் முகமது குரைசி அவர்களே, வரவேற்புரையாற்றி அமர்ந்திருக்கின்ற நகரத்தினுடைய பொருளாளர் சாகுல் அமீத் அவர்களே, முன்னிலை வகித்து கொண்டிருக்கின்ற நகர செயலாளர் முன்னாள் நகர செயலாளர் மதார் மைதீன் அவர்களே, முன்னாள் நகரத்தினுடைய தலைவர் முகமது அலி ஜின்னா அவர்களே, நகர துணைத் தலைவர் அப்துல் சமத் அவர்களே, ஒன்றியத்தினுடைய பொருளாளர் மக்தும் லெப்பை என்ற ராஜாஜி அவர்களே, ஒன்றிய தலைவர் மதார்கனி லெப்பை அவர்களே, நகர பொருளாளர் சாகுல் அமீத் அவர்களே, துணை செயலாளர்கள் அப்துல் ரஹ்மான், அப்துல் பாசித், ஜமால் முகமது அவர்களே, அணியினுடைய பொறுப்பாளர்கள் அணி செயலாளர்கள் ஆசிக் ஹுசேன் அவர்களே, முகமது யூசுப் அவர்களே, ஷேக் உபைதுல்லா அவர்களே, பாபு அவர்களே, அலி அவர்களே, முகமது அலி அவர்களே, மனிதவள மேம்பாட்டு அணியினுடைய மாவட்ட பொருளாளர் சம்பன்குளம் ஷெரீப் அவர்களே, ஊடகப் பிரிவினுடைய மாவட்ட செயலாளர் பொட்டல் இசாக் அவர்களே, மனித உரிமை நுகர்வோர் பாதுகாப்பு அணியினுடைய மாவட்ட பொருளாளர் பொட்டல் சலீம் அவர்களே, எனக்கு முன்னாலே இங்கே பேசி அமர்ந்திருக்கின்ற ஒன்றியத்தினுடைய செயலாளர் காதர் மைதீன் அவர்களே, மாநில செயற்குழு உறுப்பினர் மீரான் மொஹியத்தீன் அவர்களே, மாவட்டத்தின் பொருளாளர் என் அன்பு சகோதரர் செங்கை ஆரிஃப் அவர்களே, மாவட்ட செயலாளர் அன்பு தம்பி குலம்பஸ் நீரான் அவர்களே, மாவட்டத்தினுடைய துணைத் தலைவர் அன்புக்குரிய அண்ணன் எஸ்வி கரை ஷெரீப் அவர்களே, மாவட்டத்தினுடைய துணை செயலாளர்கள் திவானொலி அவர்களே, புளியங்குடி ஹசன் அவர்களே, அச்சன்புதூர் ரஜாய் அவர்களே, சலீம் அவர்களே, மாவட்ட தொண்டரணியினுடைய செயலாளர் கோக்கா அலி அவர்களே, தலைமை கழக பேச்சாளர் முத்தலிப் அவர்களே, ஆதம் பின் ஆசிக், மாநில ஊடகப் பிரிவினுடைய செயலாளர் ஆதம் பின் ஆசிக் அவர்களே, ஊடகப் பிரிவு துணை செயலாளர் ஆதம் காஜியார் அவர்களே, வீராணம் முத்தலிப் அவர்களே, ஷேக் அப்பாஸ், மசூத் அலி, தென்காசி அஸ்ரப், பன்மொழி தன்சீர், மைதீன், முகமது காமில், சுமோ மைதீன், செங்கை உமர், கோதாரி மசூது, வடகரை துறை, பாம்பு கோயில் இப்ராஹிம், எனக்கு முன்னாலே இங்கே சிறப்புரை ஆற்றி அமர்ந்திருக்கின்ற மாநிலத்தினுடைய செயலாளர் அன்பு தம்பி நயினார் முகமது அவர்களே,
இறுதியாய் நன்றி உரை ஆற்ற இருக்கின்ற நகரத்தினுடைய செயலாளர் மைதீன் அவர்களே, ஆட்டோ மைதீன் அவர்களே, திரளாக இங்கே கூடியிருக்கின்ற தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்றக் கழகத்தின் கழக போர்வாள்களே, சமுதாய பணியில் 25 ஆண்டு காலம் பல்வேறு சோதனைகளை சாதனைகளாக்கி தமிழகத்தின் தெருவீதி எங்கும் ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மலைவாழ் மக்களுக்காகவும் உரிமைகள் மறுக்கப்பட்டு அந்த உரிமைகளுக்காக ஏங்கி நிற்கிற மக்களுடைய கண்ணீரை துடைக்கின்ற கள போராளிகளே, பெரியோர்களே, இல்லங்களிலே அமர்ந்து செவிமடுத்துக் கொண்டிருக்கின்ற எங்களை பெற்றெடுத்த தாய்மார்களே, பாதுகாப்பும் அனுமதியும் வழங்கி பதிவு செய்து கொண்டிருக்கின்ற காவல்துறை நண்பர்களே, உளவுத்துறை சகோதரர்களே, உங்கள் அத்துணை பேர் மீதும் அனைத்து சமுதாயத்தின் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் சமாதானமும் நின்று நிலவட்டும் என்று பிரார்த்திக்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஆயிரத்தி 1947 ஆகஸ்ட் திங்கள் 15ஆம் தேதி இந்திய தேசத்தின் விடுதலை என்றால் 1950 ஜனவரி 26ஆம் தேதி இந்தியாவினுடைய குடியரசு நாளாக அறிவிக்கப்பட்டு தேசமெங்கும் கடந்த 26ஆம் தேதி அந்த நாள் அனுஷ்டிக்கப்பட்டு பல்வேறு கொண்டாட்டங்கள், மகிழ்ச்சிகரமான செய்திகள் இந்த தேசத்தில் நாம் தொலைக்காட்சியின் வாயிலாக, பத்திரிகையின் வாயிலாக பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்திய தேசத்தினுடைய விடுதலையும் அதன் கட்டமைப்பும் இந்த நாட்டில் சும்மா கிடைக்கவில்லை. லட்சக்கணக்கான பிணங்களின் மீதுதான் இந்திய தேசம் விடுதலை பெற்றிருக்கிறது. அந்த பிணங்கள் யார் என்று கேட்டால் உங்களுடைய என்னுடைய முன்னோர்கள். நம்முடைய முன்னோர்கள் இந்திய தேசத்தினுடைய விடுதலைக்காக போராடி உயிர் நீத்து நமக்கு விடுதலையை பெற்றுத் தந்திருக்கின்றார்கள். வெள்ளை ஏகாதிபத்தியத்தை வெறும் வாய்வழி போராட்டத்தின் மூலமாக, கொடி போராட்டத்தின் மூலமாக, உண்ணாவிரத போராட்டத்தின் மூலமாக, உப்பு சத்தியாகிரகத்தின் மூலமாக மட்டும் இந்தியாவை ஆங்கிலேயர்கள் விட்டுவிட்டு செல்லவில்லை. இரத்தம் வழிந்து ஓட ஓட விரட்டியடிக்கப்பட்டார்கள் அவர்கள். அவருடைய வீடுகளுக்குள்ளே புகுந்து வாழ்முனையிலே போர் தொடர்ந்தது. துப்பாக்கிகள் பேசப்பட்டன, பீரங்கிகள் வெடித்தன, உடல்கள் சிதறி சின்னாபின்னமாக்கப்பட்டுத்தான் இந்திய தேசத்திற்கு விடுதலை கிடைத்தது. வெள்ளைக்காரன் இந்திய தேசத்தின் விடுதலையை சும்மா கொடுக்கவில்லை. அவனுக்கு உயிர் இழப்பு ஏற்பட்டது. இனிமேல் இந்தியாவில் வாழ்ந்தால் சுண்ணாம்பு கூட மிச்சமாகாது என்று அவன் பயந்து ஓடினான். அதற்கு யாரு காரணம்? அவன் பயப்படுவதற்கு யாரு காரணம்? இந்திய தேசத்தினுடைய விடுதலைக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய முன்னோர்கள் யாராவது போராடி இருக்கிறார்கள் என்று யாராவது பேசுகிறார்களா? இந்திய தேசத்தின் விடுதலைக்காக போராடிய போராளிகளுடைய பட்டியலிலே RSS காரர்களுடைய யாராவது பேர் இருக்கிறதா? கிடையாது. மாறாக இந்தியாவுக்காக போராடிய போராளிகளை காட்டிக் கொடுத்த பட்டியலிலே இந்த RSS காரர்கள் இருக்கிறார்கள். வாஜ்பாய் உள்பட இந்திய தேசத்திற்கு தன்னுடைய உயிரை அர்ப்பணித்த போராளிகளை காட்டிக் கொடுத்தவர்கள் தான் RSS பயங்கரவாதிகள். அவர்கள்தான் பாரதிய ஜனதா கட்சி என்ற பெயர் மாற்றம் செய்யப்பட்டு இன்றைக்கு இந்தியாவை ஆட்சி செய்து கொண்டிருக்கிற கொடுமை. இந்தியாவினுடைய சுதந்திரத்தை பேசுவதற்கு, இந்தியாவினுடைய விடுதலையை பேசுவதற்கு, இந்தியாவினுடைய குடியுரிமையை பேசுவதற்கு எந்த யோக்கியதையும் RSS பாரதிய ஜனதா கட்சிக்கு கிடையாது. அவர்கள் யார்? ஆரிய பார்ப்பன பயங்கரவாதிகள். இந்திய தேசத்திலே பஞ்சம் பிழைப்பதற்காக கைபர் போலான் கால்வாய் வழியாக இந்தியாவுக்கு ஆடு மாடுகளை ஓட்டி வந்த பண்டார பரதேசிகள் தான் இன்றைக்கு இந்தியாவை ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற அந்த ஆரிய பார்ப்பனர்கள். நாமெல்லாம் யார்? இந்தியாவிலேயே பிறந்து இந்தியாவிலேயே வாழ்ந்து நம்முடைய இந்தியாவுடைய விடுதலைக்காக அடிமைப்படுத்தப்பட்ட வெள்ளையர்களால், பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியவாதிகளால் அடிமைப்படுத்தப்பட்ட இந்தியாவை அடிமை விலங்கொடிப்பதற்காக உயிர்களை அர்ப்பணித்த போராளிகளினுடைய வாரிசுகள் இந்த இடத்திலே உட்கார்ந்து கொண்டிருக்கிற நீங்களும் நாங்களும். இந்த உரிமையை
வேற யாரும் கொண்டாட முடியாது. யார் கொண்டாட முடியாது? ஆர்எஸ்எஸ் சார்ந்தவர்கள், பிஜேபியை சார்ந்தவர்கள், ஆர்எஸ்எஸ் ஆதரிக்கக்கூடியவர்கள் கொண்டாட முடியாது. காரணம், அவர்கள் யாரும் இந்திய தேசத்தினுடைய விடுதலைக்காக போராடியவர்கள் இல்லை. இது வரலாறு. இந்திய தேசத்தினுடைய விடுதலைக்காக போராடி உலகம் முழுவதும் அறிந்திருக்கிற ஒருவர் யார்? அண்ணல் காந்தியடிகள், மகாத்மா காந்தி. அந்த மகாத்மா காந்தி எப்படி இறந்தார்? உடம்பு சரியில்லாம இறந்தாரா? நோய்வாய்ப்பட்டு இறந்தாரா? மகாத்மா காந்தி இந்திய தேசத்தினுடைய விடுதலைக்காக போராடி இந்த தேசத்தின் விடுதலைக்காக தன்னையே அர்ப்பணித்துக் கொண்ட போராளி மகாத்மா காந்தி எப்படி இறந்தார்? உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் பாடம் எடுக்க வேண்டும். வாத்தியார் நிறைய பேர் மறந்துட்டாங்க எப்படி பாடம் எடுக்கிறது. நீங்களாவது எடுங்க. எப்படி இறந்தார் காந்தி? மழையில் இறந்துட்டாரா? புயல்ல இறந்துட்டாரா? கஜா புயல் போன்ற புயல்ல இறந்துட்டாரா? நோய்வாய்ப்பட்டு இறந்தாரா? இல்லை, அவர் சுட்டுக் கொல்லப்பட்டார். காந்தி சுட்டுக் கொல்லப்பட்டார். யாரால் சுடப்பட்டார் காந்தி? இந்தியாவில் காந்தி சுட்டுக் கொல்லப்பட்டார் என்று பாட புத்தகத்திலே படிக்கிறார்கள். ஆனால் அந்த காந்தி யாரால் சுடப்பட்டார் என்பது மிக முக்கியமான ஒரு விஷயம். இதை அறியாமல் இந்திய தேசத்தினுடைய வரலாறு இல்லை. இந்தியா என்பது 1947 விடுதலை என்று சொன்னால், அந்த விடுதலைக்கு பிறகு என்ன நடந்தது என்பதை நீங்கள் அறிந்து வைத்திருக்கவில்லை என்று சொன்னால், உங்களுடைய பிள்ளைகள் அறியவில்லை என்று சொன்னால், இந்தியாவை நீங்கள் தேட வேண்டிய நிலை ஏற்பட்டுவிடும். இப்பொழுது அது ஏற்பட்டுருச்சு. இந்தியா எங்கே இருக்கிறது? இந்தியா எதற்காக உருவாக்கப்பட்டதோ, இந்தியாவுடைய விடுதலை எதற்காக நாம் பெற்றோமோ அந்த இந்தியா இப்பொழுது இல்லை. இப்பொழுது இருப்பது டூப்ளிகேட் இந்தியா. ஒரிஜினல் இந்தியா செத்து போயிடுச்சு. ஒரிஜினல் இந்தியாவில் காந்தி இருந்தாரு, நேரு இருந்தாரு, அண்ணல் அம்பேத்கர் இருந்தாரு, காயிதே மில்லத் இஸ்மாயில் சாஹிப் இருந்தாரு, பனாத்வாலே இருந்தாரு, முகமது அலி ஜின்னா இருந்தாரு. ஒரிஜினல் இந்தியாவில் இப்ப இருக்கிறது டூப்ளிகேட் இந்தியா. காரணம், களவாணிகளுடைய கையிலே இந்த தேசம் மாட்டிவிட்டது. கார்ப்பரேட்டினுடைய பயங்கரவாதிகளுடைய கையிலே, இந்திய தேசத்துடைய வளங்களை கொள்ளையடிக்கிற கார்ப்பரேட் நாய்களுடைய கையிலே இந்த தேசம் அகப்பட்டு விட்டது. அதனுடைய விளைவு குருதியில் நனைந்து கொண்டிருக்கிறது இந்தியா. குஜராத்திலே 5000 பேர் படுகொலை, மும்பையிலே 2000 பேர் படுகொலை, உத்தரப்பிரதேசத்திலே தினமும் படுகொலை. யாரால்? இந்திய தேசத்திற்கு விடுதலையை பெற்றுத்தராத, இந்திய தேசத்தினுடைய விடுதலைக்காக போராடாத இந்த பாரதிய ஜனதா ஆர்எஸ்எஸ் காரர்களால் தினமும் படுகொலை தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அவர்களுக்கு தேவை முஸ்லிம்களின் ரத்தம். ஆர்எஸ்எஸ் என்ன தேவை? முஸ்லிம்களின் ரத்தம். அந்த ஆர்எஸ்எஸ் பயங்கரவாதிகள் தான் 1948 ஜனவரி 30 டெல்லியிலே பிர்லா மாளிகையில் பிரார்த்தனையை முடித்துக் கொண்டு அண்ணல் காந்தியடிகள் அங்கே இருந்து வெளியே வருகிறார். பிரார்த்தனை அறையிலே இருந்து வெளியே வருகிறார் மாலை 5:12 மணிக்கு. அப்போது காந்தியினுடைய பெயரை சொல்லி ஒருவர் அழைக்கிறார். அவர் உடலை திருப்பி பார்த்து அவரை பார்க்கிற நேரத்தில் துப்பாக்கி குண்டுகள் அவர்களுடைய நெஞ்சங்களை துளைத்தது. அப்படியே சரிந்து விட்டு ராம் ராம் ராமா ராமா என்று சொல்லி அந்த அண்ணல் காந்தியடிகள் இந்திய தேசத்தின் விடுதலைக்காக போராடி இந்து முஸ்லிம் கிறிஸ்தவருடைய ஒற்றுமைக்காக தன்னுடைய வாழ்வையே அர்ப்பணித்த அந்த போராளி அண்ணல் காந்தியடிகள் அந்த பிர்லா மாளிகையில் அன்றைக்கு சரிந்தார் கீழே. இந்த படுகொலையை செய்தது யார்? ஆர்எஸ்எஸ் பயங்கரவாதிகள். 12ஆம் வகுப்பு பாட புத்தகத்தை எடுத்து பாருங்கள். அந்த ஆர்எஸ்எஸ் பயங்கரவாதி என்ற பெயர் அதிலே பதிவு செய்யப்பட்டிருந்தது. அவன் பெயர், அந்த காந்தியடிகளை சுட்டுக் கொண்டவனுடைய பெயர் நாதுராம் கோட்சே என்று சொல்லக்கூடிய ஒரு சித்பவன் பார்ப்பனன். அவன் ஒரு பார்ப்பான். ஒரு பார்ப்பனால் இன்னொரு பார்ப்பனர் கொல்லப்பட்டார். யார்? அண்ணல் காந்தியடிகள் அவர்கள். எதற்காக காந்தியை ஆர்எஸ்எஸ் கொன்றது? இன்னைக்கு சொல்றாங்க கோட்சே ஆர்எஸ்எஸ் கிடையாது. குஜராத்தில் 3000 பேர்த்த கொண்டவர்களும் ஆர்எஸ்எஸ் இல்லையா? யார பெத்த தந்தையே தந்தை இல்லை என்று
தந்தையை மாத்துவான், தாயை மாத்துவான், எல்லாத்தையும் மாத்துவான். அந்த அந்த அமைப்பினுடைய கொள்கை அது. அந்த அமைப்பு படுகொலை செய்தவர்கள் யாராவது படுகொலை செய்தால் படுகொலை செய்ய வச்சு திட்டம் போட்டு எல்லாம் பண்ணிட்டு அவன் எங்க அமைப்பு இல்லைன்றுவாங்க. இந்த முறை யாருடையது? RSS தான் இந்த வேலையை செய்வாங்க. எனவே RSS காந்தியை கொண்டதற்கு என்ன காரணம்? அவர் இந்த நாட்டில் முஸ்லிம்களும் இந்துக்களும் கிறிஸ்துவர்களும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். இந்தியாவுடைய ஆட்சி பீடத்தில் முஸ்லிம்களும் இருக்க வேண்டும், இந்துக்களும் இருக்க வேண்டும், கிறிஸ்தவர்களும் இருக்க வேண்டும். இது அனைவருக்குமான இந்தியா என்று யார் சொல்லுகிறார்? அண்ணல் காந்தியடிகள் சொல்கிறார். ஆனால் RSS என்ன சொல்லுகிறது? ஒரு இந்துவும் ஒரு முஸ்லிமும் இந்தியாவில் சேர்ந்து வாழ்வதென்பது ஒரு முட்டாள்தனமான கொள்கை என்று RSS கோல்வாக்கர் சொல்லுகிறார். RSS உருவாக்கியவர்கள் சொல்லுகிறார்கள், இந்துவும் முஸ்லிமும் இந்தியாவில் சேர்ந்து வாழ்வது என்பது கூடாது என்று அவர்கள் பேசின புத்தகம் இன்றைக்கு இருக்கிறது. அன்றைக்கு எழுதிய புத்தகம். அந்த புத்தகத்தை மோடி பின்பற்றுகிறார், அந்த புத்தகத்தை அத்வானி பின்பற்றினார், அந்த புத்தகத்தை யூபியினுடைய முதல்வர் பின்பற்றுகிறார், அந்த புத்தகத்தை அந்த RSS பயங்கரவாதிகள் பிஜேபிக்காரர்கள் அத்தனை பேரும் வேதமாக பின்பற்றுகிறார்கள். அப்ப நாதுராம் கோட்சே தான் காந்தியடிகளை சுட்டுக் கொன்றான். அந்த நாதுராம் கோட்சே பிஜேபியினுடைய அப்பன், RSS காரனுடைய அப்பன் தான் நாதுராம் கோட்சே. அவர்கள் பிள்ளைகள் தான் இன்றைக்கு RSS என்றும் பிஜேபி என்றும் விஸ்வ இந்து பரிஷத் என்றும் இந்து முன்னணி என்றும் சிவசேனா என்றும் இந்து மக்கள் கட்சி என்றும் 36 பெயர்களில் இந்தியாவில் இயங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். சரி, அவர்கள் இயங்குவதில் நமக்கு என்ன பிரச்சனை? ஒரே தேசிய நீரோட்டத்தில் இந்த நாட்டில் முஸ்லிம்கள் இருக்கக்கூடாது என்று அவர்கள் சொல்கிறார்கள். பாகிஸ்தான் பிரிக்கப்பட்டு பாகிஸ்தான் தனி நாடாக மாற்றப்பட்டு விட்டது. இந்தியாவிலே இருந்து பாகிஸ்தான் பிரிந்து போய்விட்டது. பாகிஸ்தானில் இருந்து பங்களாதேஷ் பிரிந்துருச்சு. எனவே இங்க என்ன முஸ்லிம்களுக்கு வேலைன்னு கேட்கிறோம். நாங்கள் என்ன சொல்லுகிறோம்? நீ ஏன் பிரிச்சு கொடுத்தேன்னு கேட்கிறோம். நாங்கள் பாகிஸ்தானை கேட்டோமா? பாகிஸ்தானை இந்திய முஸ்லிம்கள் கேட்கவில்லை. கேட்டவர்களை நீங்கள் பாகிஸ்தானி என்று சொல்லுகிறீர்கள். நான் சொல்லுகிறேன், இந்தியாவும் பாகிஸ்தானும் பிளந்தது ஒரு மாபெரும் சதி. 20 கோடி பேர் இருக்கான் பாகிஸ்தான்ல. பங்களாதேஷ்ல ஒரு 17 கோடி பேர் இருப்பான், 37 கோடி. இந்தியாவில் எத்தனை முஸ்லீம் இருக்காங்க? 30 கோடி பேர் இருக்கும். அப்ப எவ்வளவு ஆச்சு மொத்தம்? எவ்வளவு ஆச்சுங்க? 37 30 67 கோடி பேர் நாம ஆயிட்டோம். இந்தியாவில் 67 கோடி பேர் நாம முஸ்லிம்கள். இப்ப பாகிஸ்தானும் பங்களாதேஷும் இருந்தா இந்திய நாட்டுடைய பிரதமர் யாரு? நயினார் முகமது இல்லாட்டி கோவை செய்தி. இப்ப மோடிக்கு அந்த இடத்துல என்ன வேலை? இந்த பிபி ஊதுறாங்கல்ல, அதை வாயில கொடுத்து ஊதுறான்னு சொல்லிடுவோம். 24 மணி நேரம் ஊதிட்டு உட்காருன்னு சொல்லிடுவோம். அதான் மோடிக்கு வேலை. இந்த பிரிஞ்சதை நாங்க ஏத்துக்குவோமா? நான் பிரதமராகுவதை, என் சமூகம் பிரதமர் நாற்காலியில் உட்காருவதை நான் எப்படி எதிர்ப்பேன்? நான் எப்படி வெறுப்பேன்? அந்த செயலை நான் செய்வேனா? இந்த தேசத்தை பிரித்து கொண்டு போனால் நாங்கள் எப்படி இந்தியாவுடைய பிரதமராக, ஜனாதிபதியாக, கலாம்பாய் மாதிரி கலாம் ஐயராக இல்லை, கலாம் முஸ்லிமாக நாங்கள் உட்கார முடியுமா? முடியாது. எனவே பாகிஸ்தான் பிரிய வேண்டும் என்று நாங்கள் விரும்புவோமா? இல்லை. நாங்கள் விரும்பாத, எங்களுக்கு தெரியாத ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது. நீ ஆம்பளைனா பாகிஸ்தானை திரும்ப விடு. இந்திய ராணுவத்தை வைத்துக் கொண்டு பிரிந்து போன பாகிஸ்தானை சேர்த்து அவன் சப்பாத்திலே ஒண்ணு மிதிப்பான். எங்களுக்கு அது பிரச்சனை இல்லை. ஆனால் பாகிஸ்தானின் பெயரை சொல்லி, பங்களாதேஷினுடைய பெயரை சொல்லி தினம் தினம் நாங்கள் சந்தேகத்துக்கு உள்ளாக்கப்படுவது ஏன்? இது பயங்கரவாதம் இல்லையா? இது அநியாயம் இல்லையா? சொந்த நாட்டு மக்களை நேசித்த அண்ணன் தம்பிகளாக இந்த நாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சுதந்திர கருத்துக்களை இந்த மக்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறோம். இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் போர் வந்தால் இந்தியாவுக்காக எங்கள் உயிர்களை அர்ப்பணிப்போம் என்று பேசுகிறோம். நாங்கள் எப்படி பாகிஸ்தான் ஆதரிப்போம்? பாகிஸ்தானை காட்டி எங்களை பூச்சாண்டி பண்றான் இந்த பிஜேபிக்காரன். இவங்க எல்லாம் பாகிஸ்தானுக்கு ஆதரவாளர்கள். இவங்க உடம்பு தான் இங்க இருக்கு, இவங்க மனசு பாகிஸ்தான்ல இருக்கு. இவன் கசாப்பு கடையா வச்சிருக்கான், எது எங்க இருக்குன்னு பாக்குறதுக்கு. முட்டா பையன். எங்களை இன்னொரு நாட்டோடு பேசி இந்த நாட்டை களவாணிக்கு போல நினைச்சா, இந்த நாட்டினுடைய மக்கள் கட்டுகிற கோவணம் இருக்க, அதை கூட நீ எடுத்துட்டு போக முடியாதுடா. நாங்க விட மாட்டோம்.
என்று நாங்கள் சொல்லுகிறோம். இந்த நாட்டு மக்கள் கட்டுகிற கோவணம் கூட மோடிக்கு கிடைக்காது, மோடி வகைராவுக்கு கிடைக்காது, RSS காரனுக்கு கிடைக்காது. ஒரு சதிவலை பின்னப்பட்டிருக்கிறது. இந்துவுக்கும் முஸ்லிம்களுக்கும் ஒரு பிரிவினை உண்டாக்குவதற்கான ஒரு சதிவலையை 1909ஆம் ஆண்டு இவர்கள் திட்டமிட்டார்கள். நீங்களும் நானும் பிறக்கல. அவர்கள் திட்டமிட்டு 60 ஆண்டு காலம் கழிந்துதான் நான் பிறக்கிறேன். நாங்கள் எப்படி சதி திட்டத்தில் ஈடுபட்டோம்? எங்களுக்கும் பாகிஸ்தானுக்கு என்ன சம்பந்தம்? அந்த மொழியாவது எங்களுக்கு தெரியுமா? ஒரு முறையாவது இந்த நாட்டுக்கு நாங்கள் போயிருக்கிறோமா? அவர்களை சந்தித்திருக்கிறோமா? இல்லை. ஆனால் பாகிஸ்தான் தீவிரவாதி யாரா? இந்தியாவில் உள்ளவங்களாம் பாகிஸ்தான் இந்தியாவில் உள்ள முஸ்லீம் எல்லாம் என்று நாங்கள் எங்களுடைய தேசியத்தை நீ சந்தேகிக்கிறார். இந்தியா மீது நாங்கள் வைத்திருக்கிற பற்றை எவன் சந்தேகிக்கிறான்? வந்தேரி பையன் ஆடு மேய்க்கிறதுக்கு இந்தியாவில் இடம் கேட்டு வந்து நாங்க இடம் கொடுத்தோம். இந்த RSS காரர்களுக்கு, இந்த பாப்பா பையனுக்கெல்லாம் நாங்க இடம் கொடுத்தோம். ஆற்றோரமா உட்கார்ந்துக்குங்க. ஏன்னா அவங்க வந்து காலையில 3 மணிக்கு குளிப்பாங்க. 3 மணிக்கோ இளவு 2 மணிக்கோ குளி போ இருந்து கேடு இடம் கொடுத்தா இந்தியாவை இன்றைக்கு பிரதமர் நாற்கையில இல்ல உட்கார்ந்து கொண்டு எவனையோ உட்கார வச்சு இவன் ஆட்சி பண்றான். இப்ப எங்களை பார்த்து என்ன சொல்றான்? வந்தேறிங்கிறான். இல்லடா, இது உனக்கே நான் தான் இடம் கொடுத்தேன், நீ எங்களை வந்தேறிங்கிறியா? ஆமா, உங்க நாடு பாகிஸ்தான். என்ன பார்த்து என்னை பாகிஸ்தான் சொன்னா உனக்கு கபர்ஸ்தான் தான் மவனே. எங்களை பாகிஸ்தான் என்று எவனெல்லாம் சொல்லுகிறானோ அவனுக்கு கபர்ஸ்தானை வெட்டுவோம். மௌத்தாகும் போது அடக்கம் பண்ணிடுவோம். மௌத்தாகும் போது அடக்கம் பண்ணிடுவோம். எல்லாத்துக்கும் கபர்ஸ்தான் இருக்குல்ல, ஆனா வெட்டுவோம் நாங்க கபர்ஸ்தான். எங்களை எப்படி நீ சொன்ன? இந்தியாவுடைய விடுதலைக்கு எங்கள் முன்னோர்கள் செய்த தியாகத்தை என் தாய் பேசுவார், என் தந்தை பேசுவார், என் பாட்டனார் பேசுவார். கேட்டு கேட்டு அழுதிருக்கிறோம் நாங்கள். இந்தியாவுடைய விடுதலையின் போது எங்கள் மூதாதையர்கள் செய்த தியாகம், அதனுடைய கடுகளவு தியாகத்தை செய்யாத அந்த பட்டியலிலே இடம்படாத இந்த பட்டிகள், பட்டினா கேரளாவில் நாயின்னு இருக்கும். பெண் நாய்களுக்கு என்ன பேரு கேரளாவில் மலையாளத்தில்? எடோ பட்டி அப்படிங்குவான். பட்டினா நாயின்னு சொல்றான், பெண் நாயின்னு சொல்றான். அப்ப இந்த பட்டிகள் என்ன சொல்றாங்க? எவனெல்லாம் இந்திய தேசத்தின் முஸ்லிம்களை தீவிரவாதி என்றும் பயங்கரவாதி என்றும் பாகிஸ்தான் விசுவாசி என்றும் எவனெல்லாம் சொல்றானோ அவனெல்லாம் எங்களுக்கு என்னது? பட்டிகள், நாய்கள் என்றுதான் நாங்கள் சொல்லுவோம். கேஸ் போடு. எங்களை எவனெல்லாம் தீவிரவாதின்னு சொல்றானோ அவனெல்லாம் நாய்க்கு பிறந்த பையன் நாங்க சொல்லுவோம். இனிமேல் சொல்லாத. இனிமேல் சொல்லுவானா? எங்களுடைய இந்திய தேசத்தின் அந்த பற்றை, எங்களுடைய வீர தீர செயல்களை எவனெல்லாம் கொச்சைப்படுத்துகிறானோ அவன் இந்தியாவை கைப்பற்றுவதற்கான திட்டத்தை தீட்டித்தான் அலைகிறான். இந்தியாவில் காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கிற வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கும்போது எங்களுக்கு என்ன பிரச்சனை? எந்த பிரச்சனை இல்லை. எங்களை சந்தேகிக்கல. ஆனால் பாரதிய ஜனதா ஆட்சிக்கு வந்தவுடன் என்ன சொல்றான்? பாகிஸ்தானுக்கு போங்கிறான். உத்தரப்பிரதேசத்தில் பர்தா போட்டு ஒரு முஸ்லிம் நடமாட முடியல. இன்றைக்கு இந்திய தேசம் விடுதலை பெற்ற ஒரு தேசம். ஒருவனின் வழிபாடு, ஒருவனுடைய தனிமனித உரிமை, அவனுடைய சுதந்திரம் அனைத்தும் பாதுகாக்கப்படும் என்று இந்திய அரசியல் சட்ட சாசனத்தின் பிரிவு 15 எங்களுக்கு வாக்களிப்பு இருக்கிறது, உத்தரவாதம் அளித்திருக்கிறது. இந்திய அரசியல் சாசன சட்டத்தின் பிரிவு 15 நம்முடைய வழிபாட்டு உரிமைக்கு, நம்முடைய வாழ்வு உரிமைக்கு, நம்முடைய கல்விக்கு, நம்முடைய வேலை வாய்ப்புக்கு சமமாக நடத்தப்படும் என்று இந்த நாட்டில் வாழுகிற இந்துக்கள், பார்சிகள், சீக்கியர்கள், முஸ்லிம்கள், கிறிஸ்துவர்கள் எல்லா மதத்தினவர்களும் சமமாக நடத்தப்படுவார்கள் என்று இந்திய அரசியல் சட்ட சாசனத்தின் பிரிவு 15 சொல்லுகிறது. இப்போ அந்த சட்டத்தை மீறி இந்த நாட்டை ஆட்சி செய்யக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி என்று சொல்லக்கூடிய ஒரு பயங்கரவாத கட்சி, ஒரு கார்ப்பரேட்டுகளுடைய கால் செருப்புக்கான கட்சி என்ன சொல்கிறது? எங்களை அந்நியர்கள் போல வழிநடத்துகிறார்கள். அதனால் தான் அவன் NRC-யை, NPR-ஐ எல்லாம் கொண்டு வருவதற்கு அதான் காரணம். CIA போன்ற குடியுரிமை சட்டங்களை கொண்டு வருவதற்கு அதான் காரணம். நம்மளை பிரிக்கிறான், பிரித்தாளுகிற சூழ்ச்சி. வெளிநாட்டுக்காரர்களை இந்த நாட்டில் அங்கீகரிப்போம், ஆனால் இந்த நாட்டில் எந்த வெளிநாட்டுக்காரர் வேண்டுமானால் இந்த நாட்டில் குடியுரிமை கொடுத்து நாங்கள் வச்சுக்குவோம், முஸ்லிம்களை தவறேன்னு போறோம். ஏண்டா முஸ்லிம்னா உனக்கு என்ன? ஏன் பயப்படுற? முஸ்லீம் வந்தா உன்னுடைய ராணுவத்தை விட பெரிய ஆளா முஸ்லீம்? நான் கேட்கிறேன், அவ்வளவு பயமா முஸ்லீம் மேல உனக்கு? ஏன் அப்ப பிரிக்கிறான்? முஸ்லீம்னா ஒரு அந்நிய சக்தி போல, 3ஆம் தர 2ஆம் தர குடிமக்களாக நம்மளை பாவிக்கிறான். இதை எப்படி ஏத்துக்க முடியும்?
பொருளாதாரத்தில் எங்களை நீ பல்வேறு சோதனைகளை எங்களுக்கு பொருளாதாரத்தில் இந்த நாட்டில் உருவாக்குறாங்க. ஒரு வியாபாரம் செய்வதற்கு, ஒரு கட்டடம் கட்டுவதற்கு, ஒரு வழிபாட்டுத்தலம் கட்டுவதற்கு இன்றைக்கு பிரச்சனை முஸ்லிம்களுக்கு. அதையெல்லாம் கூட நாங்கள் வேறு வகையிலே எதிர்கொள்ளலாம். ஆனால் என்ன பண்றான், இந்த நாடே நம்மளது இல்லைன்னு சொல்றத எவன் என்னை இந்திய குடிமகன் இல்லை என்று சொல்லுகிறாரோ அவன் தொண்டக்குழி என் கையிலே இருக்கு. இருக்குமா இருக்காதா சொல்லுங்க, விடுவீங்களா அவனை? அவன் தொண்டையை பிடிச்சிடும். அதுக்கப்புறம் அவன் பேசக்கூடாது. ஒன்று அவன் பேசணும், இல்லை நம்ம பேசணும். அதற்கு தீர்ப்பு இந்திய பீனல் கோடு வழங்க முடியாது. அதற்கு தீர்ப்பு நீதிபதி வழங்க முடியாது. என்னை என்ன வேண்டுமானாலும் சொல், நீ இந்தியன் இல்லை என்று சொன்னால் உன் தொண்டையை நான் பிடிப்பேன். அதுக்கப்புறம் நீ உயிரோடு இருக்கணும், நாங்க உயிரோடு இருக்கணும். இதுதான் இந்த தேசத்தின் மீது நீங்கள் காட்டுகிற பற்று. இது உங்களுடைய வாழ்விடம், உங்களுடைய வசிப்பிடம், நீங்கள் பிறந்த பூமி, நீங்கள் இந்த மண்ணின் மைந்தர்கள். அதை மட்டும் மறந்து விடாதீர்கள். இன்னும் இந்தியாவை விட்டு ஹிஜ்ரத்து போயிருவோமா? நம்ம போக மாட்டோம். இந்தியாவிலேயே பிறந்தோம், இந்தியாவிலேயே வாழ்ந்தோம், இந்தியாவிலேயே மரணிப்போம். தவிர நம்மை அந்நியப்படுத்துகிற எவனையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்பதுதான் இந்த குடியரசு நாளின் ஒரு சூளுரையாக நாங்கள் வைக்கிறோம். இந்த குடியரசு நாளுடைய சூளுரை என்ன, உறுதி என்ன? இந்தியாவை பற்றி, இந்தியாவை அப்புறப்படுத்துகின்ற எண்ணத்தை நீங்கள் தளர்த்த வேண்டும். அதில் இருந்து நீங்கள் விடுபட வேண்டும். இல்லை என்றால் நாங்கள் அதை ஏற்றுக்கொள்ள இயலாது என்ற பிரகடனம். இந்த நாட்டில் மோடி ஆட்சிக்கு வந்தார். 5 ஆண்டு காலம் முடிந்து அடுத்த 5 ஆண்டு காலத்திற்காக இன்னொரு தேர்தலை வைத்துக் கொண்டு, இந்த நாட்டில் தேர்தல் ஜனநாயக முறைப்படி தேர்தல் என்று சொல்லுவார்கள். உங்களுக்கு ஒரு வேடிக்கை தெரியுமா? ஜனநாயகம் என்பதே பித்தலாட்டத்தின் இன்னொரு வார்த்தை தான் ஜனநாயகம். இங்க இருப்பது ஜனநாயகம் அல்ல, போலி ஜனநாயகம். 100 பேர் ஒரு நாட்டில் வாழுகிறார்கள். 51 பேர் ஒரு ஓட்டு போடுறான், ஒரு ஆளுக்கு ஓட்டு போடுறான். பாக்கி 49 பேர் இன்னொருத்தருக்கு ஓட்டு போடுவான். 51 பேர் யாருக்கு போட்டாங்களோ அவன் வெற்றி பெற்றுட்டான். 49 இந்தியர்கள் இன்னொருத்தருக்கு ஓட்டு போட்டிருப்பாங்கல்ல, அதெல்லாம் குப்பைக்கு போயிடும். இதுக்கு பேர் ஜனநாயகமா? என்னுடைய கருத்து குப்பையிலே கிடக்கிற போது என் தேசம் என்னுடைய கருத்தை இங்கே அவமதித்திருக்கிறது என்றுதானே அர்த்தம். 49 பேர் என்ன முட்டா பையனா? அவனுக்கு தெரியாதா? ஒரு ஓட்டு தீர்மானிக்கிறது, ஒரு ஓட்டு அதிகாரத்தை தீர்மானிக்கிறது. ஆனால் 49 பேருடைய ஓட்டு என்ன ஆகுது? குப்பையிலே போகிறது. இது என்ன ஜனநாயகம்? இது என்ன மனித உரிமை இது? அதனால தேர்தல் முறைகளை மாற்றுன்னு சொல்றோம். ஒருத்த 40 ஓட்டு ஒரு ஆளுக்கு போடுறான், இன்னொருத்த 60 ஓட்டு இன்னொரு ஆளுக்கு போடுறான். 60 ஓட்டுக்கு இத்தனை பிரதிநிதி, 40 ஓட்டுக்கு இத்தனை பிரதிநிதி. அதுதான் உண்மையான ஜனநாயகம், அதான் உண்மையான மக்களாட்சி தத்துவம். ஆனால் அந்த எலெக்ஷன் முறை இந்த நாட்டில் இருக்கா? இல்ல. முட்டாள்தனமான ஒரு எலெக்ஷன் முறையை வைத்துக் கொண்டு ஓட்டை நோட்டுக்கு பேசி விற்பனை செய்து கொண்டிருக்கிற ஓட்டு விபச்சாரிகள் இவர்கள். ஓட்டு விபச்சாரிகள். ஒரு பெண் உடலை விற்பதை போல, ஒரு பெண் தன்னுடைய உடலை விற்று காசு சம்பாதிப்பதை போல இந்த நாட்டில் அரசியல்வாதிகள் காசு கொடுத்து ஒரு விபச்சாரத்தை செய்கிறார்கள். அந்த விபச்சாரத்துக்கு பெயர் தேர்தல் என்று சொன்னால் இந்த தேர்தல் குழி தோண்டி பதைக்கப்படுகிற நாள் வெகு விரைவிலே இந்த நாட்டில் நடைபெறும். எந்த ஒரு அடிமையும் நீண்ட காலம் அடிமையாக இருந்த வரலாறு இல்லை. அடிமைகள் ஒழிக்கப்பட்டு விட்டது உலகம் முழுவதும். எங்கேயுமே அடிமை முறை கிடையாது. ஆனால் எல்லா நாடுகளிலும் அடிமை முறை இருந்தது. அந்த அடிமை முறைகள் எல்லாம் ஒழிக்கப்பட்டு உலகமே சுதந்திரம் பெற்று இன்றைக்கு இருக்கிற இந்த தேசத்தில் உண்மையில் நாம் சுதந்திரவாதிகளாக இருக்கிறோமா? இல்லை. இந்த நாட்டில் ஒரு போலீஸ்காரர் ஒரு தப்பு பண்ணுவார், அவரை இன்னைக்கு தண்டிக்க முடியுமா? தப்பிச்சிருவாங்க. எல்லா சட்டத்திட்டத்தையும் பயன்படுத்தி அவங்க தப்பிச்சிருவாங்க. அதே தவறை ஒரு பாமரன் செய்வான், ஜெயிலில் இருப்பான். அதே தவிர ஒரு பாமரன் செய்வான், ஜெயிலில் இருப்பான். நடக்குதா இல்லையா? ஒரு மந்திரியோட மகன் அல்லது ஒரு அமைச்சர் ஒரு பயங்கரமான தவறு பண்ணுவான், அவன் அப்படியே இன்னோவா காரில் பயணிச்சுட்டு போயிட்டு இருப்பான். அதுல கால்வாசி தவிர ஒருத்தர் செஞ்சிருப்பான், அவன் கம்பி எண்ணிட்டு இருப்பான். நடக்குதா இல்லையா? ஆட்சியாளர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து அதிகாரத்தை பயன்படுத்தி 5000 முஸ்லிமா ஒரு ஊர்ல கொல்றான். ஆட்சியாளர்கள் திட்டம் போட்டு 5000 பேத்தை கொல்றான். எவனுக்குமே தண்டனை இல்லை. கொலை செய்த எவனுக்கும் தண்டனை இல்லை. எல்லாருமே வெளியில சுத்துறான். ஆனால் ஒரு அப்பாவி முஸ்லிம் ஒரு தவறு பண்ணிட்டா அவனை தூக்குல போடுறான். தவறு போடாமையே தவறு செஞ்சான்னு சொல்லி அவனை தூக்குல போடுற வரலாறுகளை இந்த நாடு பார்த்து கொண்டிருக்கிறது. இது என்ன நீதி?
இது என்ன தர்மம்? அதான் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. என் அன்புக்குரிய மக்களே, ஏன் 1997 ஜனவரி மாசம் 28ஆம் தேதி அல்ஹாஜ் பழனி பாபா வெட்டி கொலை செய்யப்பட்டார். எங்கள் ஊர் பொள்ளாச்சியில், கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில அவருடைய ஜீப்பிலே உட்கார்ந்து கொண்டிருக்கிற போது வெட்டி கொலை செய்யப்பட்டார் 5 RSS பயங்கரவாதிகளால். அவர்களை கைது செய்து சிறையிலே அடைத்தார்கள். புலனாய்வு செய்து யார் கொலை செய்தார்கள் என்றெல்லாம் ஆய்வு செய்து 5 RSS காரர்கள் சிறைபிடிக்கப்பட்டு ஆயுள் தண்டனை வழங்கப்பட்டது. செஷன்ஸ் நீதிமன்றத்தால் ஆயுள் தண்டனை வழங்கப்பட்டு அவர்கள் தண்டனை பெற்று வந்தார்கள். ஹைகோர்ட்டுக்கு இந்த கேஸ் வருது. ஹைகோர்ட்டுக்கு கேஸ் வருது, உயர் நீதிமன்றத்துக்கு வரும்போது அங்க என்ன ஆயிடுச்சு தெரியுமா? நீதிபதி சொல்றாங்க, பழனி பாபா அவர்கள் படுகொலை செய்யப்பட்ட சாட்சிகள் ஆதார ஆவணங்களை தமிழக போலீசார் சரியாக முறையாக சமர்ப்பிக்காத காரணத்தினால் இவர்கள் 5 குற்றவாளிகளும் விடுதலை செய்யப்படுகிறார்கள் என்று சொல்லி அவங்க எல்லாம் விடுதலை செய்யப்பட்டாங்க. அல்ஹாஜ் பழனி பாபா யார்? 25 ஆண்டு காலம் தமிழ் மண்ணில் ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட ஷெட்யூல்ட் இன மக்களுக்காக, இந்த நாட்டின் குரலற்ற மக்களின் குரலாக, முஸ்லிம்களின் ஒரு தலைவனாக 25 ஆண்டு காலம் குரல் கொடுத்த ஒரு போராளி அல்ஹாஜ் பழனி பாபாவுடைய உயிரை காப்பாற்ற முடியாத இந்திய தேசத்தின் கோமாளிகளே, நீங்கள் இந்திய தேசத்தை காப்பாற்ற போகிறீர்களா? ஒரு உயிரை நீங்க காப்பாற்றுறது விட்டுருங்க, படுகொலை செய்திருக்கா இன்னுமே யாரும் தெரியாது. படுகொலை செய்தாங்க இல்லைங்க, பழனி பாபாவை படுகொலை செய்தவர்கள் யார் என்று இன்னுமே இந்திய அரசுக்கு தெரியாது. இவன் போய் பாகிஸ்தான்ல பாதுகாப்பு கிடைக்கிறான். சிந்திச்சு பாருங்க, இன்னும் தெரியாது. இந்த நாட்டின் உளவுத்துறைக்கு தெரியாது, இந்த நாட்டின் காவல்துறைக்கு தெரியாது, இந்த நாட்டின் ஆட்சியாளர்களுக்கு தெரியாது, யாருக்குமே தெரியாது பழனி பாபா எப்படி கொலை செய்யப்பட்டார், யாரால் கொலை செய்யப்பட்டார் தெரியாது. எப்படிப்பட்ட நாட்டில் நீங்களும் நானும் வாழுகிறோம்? இது ஜனநாயக தேசமா? இந்த ஜனநாயகத்தை பயன்படுத்தி, இந்த நாட்டினுடைய சட்டத்தை பயன்படுத்தி மக்களுக்காக குரல் கொடுத்த ஒரு போராளி யாரால் கொல்லப்பட்டார் என்று கண்டுபிடிக்க முடியாத இவர்களால் இந்திய தேசத்தை எப்படி காப்பாற்ற முடியும்? மனித உயிர்களுக்கு இங்கே மதிப்பு இருக்கிறதா? மனித உயிர்களுக்கு இங்கே மதிப்பில்லை. அதிகாரமும் ஆயுதமும் பணமும் தான் இங்கே பேசிக் கொண்டிருக்கிறது. இந்த இந்திய தேசம் இப்படி சென்றால் நாளை நமது தலைமுறை மதத்தின் பெயரால், இனத்தின் பெயரால், மொழியின் பெயரால், தேசத்தின் பெயரால் அவனவன் வெட்டி கொள்ளுகிற காலம் வருமா இல்லையா? இந்தியா என்பது ஒரு கதம்பத்தை போல, பல பூக்களின் பூமாலையை போல இந்தியா. ஒரு பூ அல்ல, பல பூக்கள் கொண்ட ஒரு பூமாலை இந்தியா. அப்படிப்பட்ட நாட்டில் எப்படி சட்ட விழுமியங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும்? அதிருப்தி ஏற்பட்டு விடக்கூடாது, இனக்கலவரம் ஏற்பட்டு விடக்கூடாது, மொழியின் பேரால் யாரும் சண்டை போட்டு விடக்கூடாது. காரணம், இந்தியா என்பது கட்டி காக்கப்பட வேண்டிய ஒரு தேசம். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு நாடு. தமிழ்நாடு ஒரு நாடு. தமிழ்நாடு என்ன சொல்றோம்? தமிழ் மாநிலம்னா சொல்றோம். தமிழ்நாடு, தமிழ்நாடு, தமிழ்நாடு என்பது தமிழ் ஒரு நாடு. கேரளா என்பது ஒரு நாடு. அதனால் நிலத்தின் எல்லைகளை வகுத்திருக்கிறான் நாடு. அது தனித்தனி நாடுகள், அவனுக்கென்று ஒரு கலாச்சாரம், அவனுக்கென்று ஒரு மொழி, அவனுக்கென்று ஒரு பண்பாடு, உணவு முறை, உடைமுறை எல்லாம் மாற்றம். அது அவனது தேசம். கர்நாடகா என்பது ஒரு நாடு, அது அவனது தேசம். தெலுங்கு தேசம், அது ஒரு நாடு. குஜராத் ஒரு நாடு, திரிபுரா ஒரு நாடு, நாகாலாந்து ஒரு நாடு, அருணாச்சல் பிரதேசம் ஒரு நாடு, சண்டிகார் ஒரு நாடு. எல்லாம் தனித்தனி நாடுகள். அந்த தனித்தனி நாடுகளுடைய ஒரு கூட்டாட்சி தத்துவத்தின் அடிப்படையிலே தான் மத்திய நடுவண் அரசு இருந்து கொண்டிருக்கிறது. எனக்கென்று எனது பண்பாடு, எனது மொழிக்கான, எனது தேசத்திற்கான பல்வேறு தனித்தனி உரிமைகள் எனக்கு இருக்கிறது, அதை நாங்கள் பாதுகாப்போம் என்று சொல்லித்தான் இந்திய தேசத்தின் மத்திய ஆட்சி இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அந்த மத்திய ஆட்சி இந்த பாரதிய ஜனதா கட்சி வந்தவுடன் மாநில அரசுகளுடைய உரிமைகள் பறிக்கப்பட்டு விட்டது. இப்ப மாநில அரசுக்கு ஏதாவது உரிமை இருக்கா? எடப்பாடி பழனிசாமி மோடியின் அடிமை. எடப்பாடி பழனிசாமி மத்திய RSS ஆட்சி, பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியின் ஒரு கோமணம், நாற்றமெடுத்த ஒரு கோமணம். நாளை இன்னொருத்தன் வருவான், அவனும் கோமணம் தான். இந்த நிலை இருக்கக்கூடாது. மாநிலத்தில்
சுயாட்சி, மத்தியிலே கூட்டாட்சி. இதுதான் நம்முடைய தலைவர்கள் நமக்கு சொன்ன தாரக மந்திரம். இந்த மாநிலத்துடைய தாரக மந்திரம் என்ன? மாநில சுயாட்சி, மத்தியிலே கூட்டாட்சி. நாங்கள் கூட்டணிக்கு இல்லை என்று சொன்னால் நீங்கள் சுயமாக இருந்து கொள்ளலாம், அவ்வளவுதான். எந்த ஒரு நிலையிலும் தமிழ் தேசத்துடைய தமிழ் மக்களுடைய உரிமைகளை விட்டுவிடக் கூடாது ஒரு ஆட்சியாளர். ஆனால் இன்னைக்கு என்ன நடக்கிறது? ஜெயலலிதா அம்மையார் இருந்த போது இந்த தமிழ்நாட்டினுடைய எந்த ஒரு இடத்தையும் எந்த ஒரு மத்திய அரசும் தொட்டுவிட முடியாது. 1000 தான் அவர்கள் நடிகையாக இருந்தாலும் இந்த நாட்டை ஆளுவதிலே, அதனுடைய பண்பாடு கலாச்சாரங்களை பின்பற்றுவதிலே, அதன் தனித்துவத்திலே ஒரு வீர பெண்மணியாக அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இருந்திருக்கிறார்கள். அதை இல்லை என்று யாரும் மறுக்க முடியாது. மோடியா லேடியா என்று பிரச்சாரம் செய்த ஜெயலலிதா அம்மையார் எங்கே? மோடியின் கால் செருப்புத்தான் நான் என்று சொல்லுகிற எடப்பாடி எங்கே? மாற்ற வேண்டும் எடப்பாடி தன்னை. நீங்கள் பிஜேபியினுடைய காலடியில் இருக்கிற வரை தமிழ் மக்கள் உங்களை மன்னிக்க மாட்டார்கள். ஒரு நாளும் ஒருத்தனும் வாக்களித்து நீங்கள் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக மாற முடியாது. மக்கள் கோபமாக இருக்கிறார்கள் மத்திய அரசின் மீது. எங்கு பார்த்தாலும் போராட்டம், எங்கு பார்த்தாலும் நிம்மதியின்மை. சேர்த்து வச்ச பணத்தை டிமானிசேஷன் சொல்லி செல்லாதுன்னு சொல்லிட்டார் மோடி. நான் சம்பாதித்த பணத்தை ராத்திரி 8:30 மணிக்கு டைம் பாஸுக்காக சொல்றாரு மோடி டிவியில உட்கார்ந்து. हमारे गाड़ी में तुम्हारी गाड़ी आत्मा है, तुम्हारे कोमची में बड़ा बड़ा मांगा है. என்ன சொல்றாருன்னு நான் கேட்டேன். இதன் நோட்டு செல்லாதுன்னு சொல்றாருன்னு நான். எவன் நோட்டோ செல்லாம இருந்தா எனக்கு என்னன்னு நான் போயிட்டா பார்த்தா நம்ம நோட்டே செல்லாதுன்னு தான். தூக்கிட்டு காலையில பேங்குக்கு போறோம். பேங்குக்கு போனா 10,000 பேர் கியூல நிக்கிறான். ஒருத்தன் அவசர அவசரமா போறான். எங்கடா போறேன்? பொராட்டா வாங்கிட்டு போறேன். 2 நாள் ஆகும் 2000 ரூபாய் எடுக்கிறதுக்கு. அதுக்கு வரிசையில் நிக்க போறேங்க. யாரா அவங்க பிரதமர்? நரேந்திர மோடி பட்டிங்கிறான். அப்படி சொல்லலாம். சிந்திச்சு பாருங்க, நடந்ததா இல்லையா? உலகத்தின் எந்த ஒரு பிரதமராவது அதிபராவது இந்த நிலையை கொண்டு வந்தானா? நாம சம்பாதிச்சிருக்கிற பணத்தை செல்லாதுன்னு சொல்லக்கூடியது. அதுவும் எப்போ? 8:30 மணிக்கு சொல்றான், 12 மணிக்கு செல்லாதுன்னு. 4 மணி நேரம் தான் இடைவெளி இருக்கு. ஹார்ட் அட்டாக்ல நிறைய பேர் இறந்து போயிட்டான் நோட்டு செல்லாதுன்னு சொன்னோன்னு. சிந்திச்சு பாருங்க நீங்க. இப்படி ஒரு கோமாளியை, இப்படி ஒரு முட்டா பையனை, இப்படி ஒரு கலிசடையை, இப்படி ஒரு லாய்க்கில யார் திட்டா? இதெல்லாம் நான் திட்டல. நான் திட்டினா கேஸ் போட்டுருவாங்க. நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பக்கத்தில் இருக்கிற பாட்டி முடிஞ்ச அவங்க மேல கேஸ் போடுங்க. மாரியாத்தான்னு பேரு சொல்றாங்க. நாசமா போகன்னு சொல்றாங்க. யாருமா யாரு நாசமா? அந்த மோடியத்தான் கழிச்சில்ல போயிருவான்னு சொல்றது. இதை தெரியும் உங்களுக்கு மொழி. யாரும் சொல்றாங்க? அவர்களுக்கு கிடைத்த ஒரு தேசத்தின் பிரதமரை அவர்கள் மொழிகிறார்கள். இப்படி எவ்வளவு கேவலமாக பேசினார்கள் மோடியை. இந்த மைக்கில் சொல்ல முடியுமா மோடியை பத்தி பேசுறது? மோடி கேட்டா நாண்டுட்டு செத்துருவான், சாக மாட்டாரா? அவ்வளவு மான இல்லையா? பாருங்க, இதுதான் நமது நாடு. என்னைக்காவது பத்திரிகையாளருடைய கேள்விக்கு பதிலளித்திருக்கிறார்களா? இங்கே நடப்பது ஒரு சர்வாதிகாரம். இந்த நாட்டின் முக்கியமான விஷயம் மீடியா, இங்க இருக்கிற ஊடகம், பத்திரிகை துறை. அப்போ இந்தியாவுடைய விளிமீன்களை காப்பாற்ற வேண்டிய அவர்கள் சிதைத்து விட்டார்கள் இந்திய தேசத்தை. யாரால் இது காப்பாற்றப்படும்? அதைத்தான் நாங்கள் கேட்கிறோம். படிப்படியாக கொடுமைகளை ஒரு இனம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறது. அடுத்தது கிறிஸ்துவர்கள். கிறிஸ்துவர்களை டார்கெட் பண்ணி டெல்லியில எத்தனை தேவாலயங்கள் இடிக்கப்பட்டது? 1524ஆம் ஆண்டு கட்டப்பட்ட பள்ளிவாசல் பாபர் மசூதி 28ஆம் ஆண்டு முழுமை பெறுகிறது. அந்த பள்ளிவாசல் 485 ஆண்டு காலம் உத்தரப்பிரதேச மாநிலம் பைசாபாத் மாவட்டம் அயோத்திய நகரத்திலே அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர், இறைவனே மிகப்பெரியவன் என்று சொல்லிக் கொண்டிருந்த பள்ளிவாசல் இப்பொழுது எங்கே? யாரா பாபர் மசூதி இடித்தது? இந்த மோடியினுடைய அப்பம் பாட்ட. யாரா பாபர் மசூதி இடித்தது? பாரதிய ஜனதா கட்சிக்காரன். யாரா பாபர் மசூதி இடித்தது? RSS காரன், இந்து முன்னணிக்காரன், விஸ்வ இந்து பரிஷத்து. சரி, இடிச்சாங்கல்ல, இடித்தது குற்றம் என்று நீதிபதி நீதிமன்றத்தில் சொல்லுகிறார். குற்றவாளிக்கு தண்டனை எங்கே? விடுதலை செய்யப்பட்டு விட்டார்கள். பாபர் மசூதி இடித்த குற்றவாளிகள் 68 பேர். 68 பேர் லிபரான் கமிஷன் குற்றவாளிகள் என்று குரூப் செய்யப்பட்ட குற்றவாளிகள். அத்வானி, முரளி மனோகர் ஜோஷி, அசோக் சிங்கால், பிரவீன் தொக்காடியா, சாத்வி ரிதப்பரா, உமா பாரதி, சுஷ்மா சுவராஜ் அழகிகள். இந்த அழகிகள்லாம் சேர்ந்துதான் பாபர் மசூதி இடித்ததாக
லிபரான் கமிஷன் தன்னுடைய அறிக்கையை சமர்ப்பித்ததே 10 கோடி ரூபாய் செலவு பண்ணி அறிக்கையை சமர்ப்பித்தானே, என்னடா புடுங்குனீங்க என்று இந்த மக்கள் கேட்கிறார்கள். பதில் சொல்லுங்க. அந்த 68 பேர் ஒரு நாளாவது எங்கள் அல்லாஹ்வின் பள்ளி இடிக்கப்பட்டதற்கு ஒரு நாளாவது நீ ஒரு சிறைவாசத்தை கொடுத்திருந்தா இந்த நாட்டை ஆளுவதற்கான யோக்கியதை உனக்கு இருக்கு, புறம்போக்கு நாயே என்று எங்கள் மக்கள் கேட்கிறார்கள். நான் கேட்டா உள்ள போட்டுருவாங்க. புறம்போக்கு நாயே என்று கேட்கிறான். சின்ன பையன் கேட்கிறான், 16 வயசு ஆச்சு அவனுக்கு. யாரை கேட்கிறான் தெரியுமா? பாபர் மசூதி இடிச்சவன். பாபர் மசூதி இடித்த குற்றவாளிகளுக்கு ஏன் தண்டனை இல்லை? இது தேசமா? இது சட்டத்தின் ஆட்சி நடக்கிற நாடா? கேவலம் அறுவருக்கு தக்க மனித இனத்திலேயே சேர்த்த முடியாத மிருகங்களே. அப்பா யாரு, பொண்டாட்டி யாரு, அம்மா யாரு என்று பிரித்து தெரிய முடியாத நிலையில உள்ள கேவல பிறவிகளே, எங்கள் அல்லாஹ்வின் வீடு இடிக்கப்பட்டதற்கு யாரா இப்ப ஜெயில வச்சிருக்கீங்க? ஒரு நாளாவது யாருக்காவது ஜெயில் கொடுத்தீங்களா? பாவிகளா இந்திய தேசம்? சொல்லுங்கள். இந்த நாட்டின் இந்துக்களே, இந்த நாட்டின் கிறிஸ்துவ பெருங்குடி மக்களே, இந்த நாட்டின் நடுநிலைமையான அரசியல்வாதிகளே, காவல்துறை, உளவுத்துறை சகோதரர்களே, இந்திய தேசத்தின் ராணுவமே, அரசியல் பொறுக்கிகளே, சொல்லுங்கள். எங்கள் பள்ளிவாசல் இடித்த எந்த குற்றவாளியாவது ஒரு நாளாவது சிறை கொடுக்கப்பட்டிருக்கிறானா? சொல்லுங்கள். இப்பொழுது எங்களுடைய உணர்வை நீங்கள் பாருங்கள். இந்த உணர்வை நீங்கள் சோதித்து பாருங்கள். இப்படியெல்லாம் நாங்கள் பாதிக்கப்பட்டோம். நாங்கள் உயிருக்கு மேலாக வணங்கக்கூடிய எங்களுடைய பள்ளிவாசல் இடிக்கப்பட்டிருக்கிறது. இடிக்கப்பட்டாலும் பரவாயில்லை, அந்த இடத்தையே சோகா அப்படின்னு சோகா பண்ணிட்டான். அந்த இடத்தையே ராமர் கோயிலுக்கு எழுதி கொடுத்துட்டான். இந்த அவமானத்தை சுமந்து இன்னும் AK-47 தொடாமல் இருக்கிற ஒரு போராளியாய் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்களை பார்த்து தீவிரவாதிகள். எவ்வளவு கோழைகள் நாங்கள்! வீரனா? நான் உயிரை விட நேசிக்கின்ற என்னுடைய இறையில்லம் இடிக்கப்பட்டும் கூட நான் மனித வெடிகுண்டாக மாறவில்லை. இதை விட என்னடா நாங்க இருக்கணும்? எவ்வளவு கேவலமான வாழ்க்கை இப்ப எங்களுடைய வாழ்க்கை. நான் என்ன செஞ்சிருக்கணும்? எங்கள் பள்ளிவாசலை இடிச்ச இடத்துல எந்த ஆலயம் எழுப்பப்பட்டாலும் நான் ஒரு மனித வெடிகுண்டாக மாறி இருக்கணுமா வேண்டாமா? மாறினோமா? இதை விட எப்படா கேவலமா வாழ்றது? மோடி மாறியா? அது என்னால முடியாது. எங்களை பார்த்து சொல்லுகிறான், நீங்கள் பயங்கரவாதிகள், நீங்கள் பாகிஸ்தானை நேசிக்கக்கூடியவர்கள் என்று எங்களை பார்த்து சொல்லுகிறான். எப்படி பயங்கரவாதியா நாங்க மாறணும்? சிந்திச்சு பாருங்க. திரேயுதா காலம், 8,65,366 வருஷத்துக்கு முன்னாடி பிறந்த ராமனுக்கு அங்கேதான் பிறந்தாரு. பாபர் கோயில், பாபர் மசூதி எங்கு கட்டப்பட்டதோ அங்கேதான் எங்கள் ராமன் பிறந்தார். எப்படா பிறந்தாரு? 8,65,365 வருடங்களுக்கு முன்னால். யாரா பார்த்தா? என்னடா எவிடன்ஸ்? அகழ்வு ஆராய்ச்சி இருக்கா? கீழே குழி தோண்டி பார்த்தா கோயில் இருக்கா? இல்ல. கீழே குழி தோண்டி பார்த்தா கோவணம் கூட கிடையாது. யார் சொல்றா? உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதிபதி, சுப்ரீம் கோர்ட்டினுடைய ஜட்ஜி ரஞ்சன் கோகாய் என்ற ஒரு அரவாணி. அவருக்கு பிரச்சனை இருக்கு. அவருக்கு ஆண்மையை பார்த்தா பிடிக்காது. அவர் சொல்றார், இதுக்கு கீழே கோயில் கிடையாது, அகழ்வு ஆராய்ச்சியில் சொல்லப்பட்டிருச்சு. எப்படி நம்மளை பிரைன் வாஷ் பண்ணான் தெரியுமா? பாபர் மசூதிக்கு தீர்ப்பு வழங்கினான்ல. பாபர் மசூதிக்கு தீர்ப்பு வழங்கும் போது ஒரு உச்ச நீதிமன்றத்துடைய நீதிபதி சொல்லுகிறார், இது கிரிமினல் குற்றம். பாபர் மசூதி இடித்தது கிரிமினல் குற்றம். உடனே நம்ம ஆளுங்கெல்லாம் சேர்ந்து பாரா, அருமையான நீதிபதியா இப்ப சொல்ல போறார் பார் தீர்ப்புன்னு சொல்லி நம்ம எல்லாம் சந்தோஷமா காத்துக்கிட்டு இருக்கோம். அடுத்தது சொல்றாரு, இங்க கோயில் என்று ஒன்று இல்லை, பள்ளிவாசலுக்கு கீழே கோயில் என்று ஒன்று இல்லை. அப்பாடா, 2வது நம்ம ஜெயிச்சிட்டோம் நம்ம எல்லாம் சேர்ந்து. இப்படி படிப்படியா சொல்லிக்கிட்டே வர்றாரு. ஆனால் கடைசியில் என்ன சொல்றாரு? இப்படி எல்லாம் இருக்குது, எனவே நாங்கள் இதை கோயில் கட்டுவதற்கு கொடுக்க போறோம். ஊராங்கோழி எடுத்து உமா பேருக்கு பாத்தியா ஓது. பக்கத்து விட்டு கோழி எடுத்து அவங்க உமா மவுத் ஆயிருச்சா, அதுக்கு பாத்தியா ஓதுறாங்க. இதை விட ஒரு கேவலமான பிறவிகள் இந்த உலகத்தில் இனி உண்டா? அயல் நாடுகள், அமெரிக்கா, பிரான்ஸ், லண்டன் போன்ற நாடுகள் காரி உமிழ்ந்தன. இது தேசமா? இங்க மனுஷன் தான் நீதிமன்றத்தில் இருக்கானா? பொறுக்கி உட்கார்ந்து இருக்கிறானா? இவன் மிருகமா மனிதனா என்று ஆய்வு செய்யறான். இப்போ இந்தியாவில் பிறந்தவன்லாம் மனித மிருகங்களான ஆய்வு செய்யறான். அவன் ஏன்னா நீதி என்பது இல்லை, பச்சையா தூக்கி கொடுக்குறான்.
பாபர் மசூதி இடத்த அதிகாரத்தில் நாங்க இருக்கோம், நாங்க தான் இந்தியாவுடைய ஆட்சியில் இருக்கோம், ராணுவம் நாங்க சொன்னா அப்படியே கேட்கும், போலீஸ் நாங்க என்ன சொன்னாலும் பொறுக்குன்னா பொறுக்கும், என்ன வேணாலும் பண்ணும், அதிகாரம் எங்கள் கையில் இருக்கு. சாத்ரா இழுத்து மூடுறான்ட்டான் 1949 பாபர் மசூதியை இழுத்து மூடுன்ட்டான். கே நையார்னு ஒரு நீதிபதி, உத்தரப்பிரதேச மாநிலம் பைசாபாத் மாவட்டத்தினுடைய நீதிபதி. அவர் பைசாபாத் மாவட்ட நீதிபதி கே நையார். அவன் என்ன தெரியுமா பண்ணா, பாபர் மசூதியில கொண்டு போய் ராமனுக்கு சிலை வச்சுட்டாங்கன்னு சொன்னோன்னே இழுத்து மூடுற பாபர் மசூதிட்டான். உலகத்தில் எங்கேயாவது நடக்குமா? இதுவெல்லாம் நடந்திருக்கிறது சகோதரர்களே. ஆனால் முஸ்லிம்கள் இந்த தேசத்தின் அமைதியை விரும்புகிறோம். இந்த நாட்டு மக்கள் நல்லவர்கள், நம்மோடு பிறந்தவர்கள், நாம் இறக்குமதி ஆனவர்கள் அல்ல. இந்தியாவில் முஸ்லிம்கள் என்பவர்கள் இங்கே இருந்த இந்துக்கள் தான் முஸ்லிம்கள். கிறிஸ்தவர்கள் யார்? இங்கே இருந்த இந்துக்கள் தான் கிறிஸ்தவர்கள். இந்துக்களோ அல்லது சிலை வணக்கத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தவர்களோ இந்திய கலாச்சாரத்தை பின்பற்றி வாழ்ந்தவர்கள். இந்து என்ற பெயரே இந்து மதத்தில் இல்லை. பகவத்கீதையிலேயோ ராமாயணத்திலேயோ சாம அதர்வன வேத இதிகாசங்களிலோ எங்கேயுமே இந்து என்று ஒன்று இல்லை. இந்து என்று யார் பேர் வைக்கிறான்? வெள்ளைக்காரன் பேர் வைக்கிறான். அதை பிடிச்சிட்டான் RSS காரன். வெள்ளைக்காரன் தான் இந்துன்னு பேர் வைக்கிறான். இந்து சமவெளி இருக்கலங்க, சிந்து மருவி இந்துவாயி இன்னைக்கு இந்தியாவில் உள்ள முஸ்லிம் அல்லாதவர்கள் கிறிஸ்துவர்கள் அல்லாதவர்கள் எல்லாம் இந்துக்கள்னு சேர்த்திட்டான். அதனால தான் சீமான் கேட்கிறாரு, என்ன எப்படா நீ இந்துன்னு சொல்ற? அதனால தான் திருமாவளவன் கேட்கிறாரு, என்ன எப்படா நீ இந்துன்னு சொல்ற, நான் சொல்லணும் இந்துன்னு என்று சொல்லுகிறார். என் அன்புக்குரிய மக்களே, நாம் வேறு, இந்துக்கள் வேறு, கிறிஸ்தவர்கள் வேறு அல்ல. நாம் அனைவரும் ஒரு தாய் பிள்ளைகள். இந்திய தேசத்தில் நாம் அனைவரும் ஒரு தாய் பிள்ளைகள். ஒரு தாயினுடைய வயிற்றிலே இருந்து பிறந்து அப்படியே வம்சாவளியாக நாம் பிரிந்திருக்கிறோம். நாம் ஒரு குலை காய்கள். இந்த தேசம் பாதுகாக்கப்பட வேண்டும், இந்த மக்கள் பாதுகாக்கப்பட வேண்டும், இந்த ஆட்சி பாதுகாக்கப்பட வேண்டும், இந்திய ஜனநாயகம் காப்பாற்றப்பட வேண்டும். நாம் அனைவரும் ஒரு குலை காய். நீதி பரிபாலனம் என்பது இந்த தேசத்தில் முறையாக இருக்க வேண்டும் என்றுதான் நாம் சொல்லுகிறோமே தவிர, இந்த நாட்டின் இந்துக்கள் எங்களுக்கு உயிருக்கு என்ன வேணாலும் ஆகலாம், ஆனால் இந்த நாட்டுடைய இந்துக்களை நாங்கள் பாதுகாப்போம், இந்த நாட்டுடைய கிறிஸ்துவர்களை நாங்கள் பாதுகாப்போம், தலித்துகளுடைய உரிமைகளுக்கு எதிராக நாங்கள் உரிமைகளுக்காக போராடுவோம். அதான் நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கோம். இதற்கு என்ன? இப்படி சொல்லுவதற்கு இந்த நாட்டில் உரிமை இல்லை. இப்படி சொல்லுவதற்கு, இப்படி பேசுவதற்கு, மக்களை நீங்கள் ஒருமுகமாக எடுத்து செல்வதற்கு. இப்ப நான் சொல்றேன், எல்லோரும் எங்களை எதிரியா பார்க்கும்போது நான் என்ன சொல்றேன்? இந்துக்கள் எங்களுடைய சகோதரர்கள் சொல்றேன். ஆமா, இந்துக்கள் எங்களுடைய சகோதரர்கள் சொல்றோம். ஒரு குலை காய்கள் நாங்கள். எங்கள் உணர்வுகள் மதிக்கப்பட வேண்டும் என்றுதான் நாங்கள் சொல்லுகிறோம். ஒருபோதும் ஒரு கோயிலுக்கும் சேதாரம் ஏற்பட்டு விடக்கூடாது, ஒருபோதும் ஒரு சர்ச்சுக்கு சேதாரம் ஏற்பட்டு விடக்கூடாது, ஒருபோதும் ஒரு முஸ்லிமனுடைய பள்ளிவாசலுக்கு சேதாரம் ஏற்பட்டு விடக்கூடாது. காரணம், அது அவனுடைய உள்ளத்தை காயப்படுத்தும். உயிரை விடுவதற்கு சமம் அவனுடைய வழிபாட்டு தலத்தை விடுவது. உயிர் போனாலும் கவலை இல்லை. எத்தனையோ பேர் கொரோனால இறந்து போனாங்க, நாங்க கொண்டு போய் அடக்கம் பண்ணோம். இந்துவா முஸ்லிமா என்று நாங்கள் பார்த்தோமா? எத்தனையோ பேருக்கு ரத்தம் தேவைப்பட்டது. இப்பொழுது கூட எத்தனையோ பேருக்கு ரத்தம் தேவைப்பட்டது. ரத்த தானம் செய்தவர்களுக்கு தான் இந்த விருது வழங்கப்பட்டது. அதில் 6 பேர் இந்து சகோதரர்கள். 6 பேர் இந்த விருதை வாங்கிட்டு போனது யாரு? 6 பேர் முஸ்லிம் அல்லாத சகோதரர்கள். நாங்கள் அப்படி பாவிக்கிறோம். ரத்த தானம் செய்வதில் ஆம்புலன்ஸ், விரைவு வண்டி ஆம்புலன்ஸில் கொண்டு போய் உயிர்களை காப்பாற்றுவதில் 3 கவர்னர் விருதுகள் இந்த தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்துக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. 3 கவர்னர் விருது வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த ஆம்புலன்ஸ் சேவையை பாராட்டி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் கலைஞர் உயிரோடு இருக்கிற போது 2 டெம்போ டிராவலர் ஆம்புலன்ஸ்களை இந்த தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்துக்கு அர்ப்பணித்தார். ஒரு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சரை ஒரு அமைப்பு திரும்பி பார்க்க வைத்தது. பாருங்க, நாங்கள் போட்டோம் கோடு, நீங்க ரோடு போட்டீங்க. என்ன கோடு போட்டோம்? ஆம்புலன்ஸ் சேவைன்னு சொல்லி நாங்க வந்து போட்டு அது தமிழ்நாடு முழுவதும் விரிவாயிட்டு இருக்கும் போது கலைஞர் 108 கொண்டு வந்தாரா இல்லையா? நாங்க தான் கோடு போட்டோம். எப்படி மக்களுக்கு சேவையாற்றுவது என்பதை இந்த நாட்டில் கற்றுக் கொடுத்த தலைமை பீடம், கலைஞருக்கே கற்றுக் கொடுத்த தலைமை பீடம் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்துடைய தலைமை. இன்னைக்கு நீங்கள் வேற மாதிரியான கண்ணில் நீங்க எங்களை பார்க்கிறீங்க. காரணம், நாங்கள் மக்களை சலவை செய்கிறோம்.
இந்துக்களையும் முஸ்லிம்களையும் ஒரு தாய் பிள்ளைகள் என்று சொல்லுகிறோம். ஏகமாதா பகுபிதா சூத்ராயண நமகா என்று சொல்ல மாட்டோம். சூத்திரன் என்று நாங்கள் சொல்ல மாட்டோம். சூத்திரன் என்றால் தேவடியா பையன் அர்த்தம். இதை நாங்க சொல்ல மாட்டோம். யாரோ சொல்லிட்டு போ. நாங்க என்ன சொல்லுவோம்? இந்துக்களை எங்கள் சகோதரர்கள் என்று சொல்லுவோம். தாழ்த்தப்பட்ட மக்கள் எங்களுடைய சகோதரர்கள். பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்கள் என்று ஒரு மக்களே இல்லை. எல்லோரும் சமமான மக்கள். இப்படி சொல்லுகின்ற மேடை தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தின் மேடை. அதான் இங்கே கூடியிருக்கிறோம். எங்களுக்கு வைத்தறிச்சல் இருக்கிறது, எங்களுக்கு வலி இருக்கிறது, எங்களுக்கு கவலை இருக்கிறது, எங்களுக்கு பிரச்சனை இருக்கிறது. என்ன பிரச்சனை? எங்களை அந்நியப்படுத்துவது, எங்கள் வழிபாட்டு தலங்களை சேதப்படுத்துவது, எங்களை அந்நியராக பார்ப்பது. இதற்கு யார் காரணம்? RSS பிஜேபி எங்கள் வாழ்நாளின் பரம எதிரி. அந்த கட்சியும் அந்த அமைப்பும். அதற்காக நாங்கள் பாகிஸ்தானோடு சேருவோமா? எங்க கால் செருப்பு கூட சேராது. இந்தியாவில் வாழ்ந்தோம், இந்தியாவில் பிறந்தோம், இந்தியாவிலேயே எங்களுடைய மரணம் இருக்க வேண்டும் சொல்லுகிற இந்த தேசியவாதியை விட ஒரு தேசியவாதியை நீ காட்டு. இந்த தேசியவாதியை விட ஒரு தேசியவாதியை நீங்கள் காட்ட முடியுமா? இப்படி சொல்லக்கூடியவர்களை நீங்க சுதந்திர தினத்துக்கு பாரதிய ஜனதா கொடி ஏற்றினவனே எங்களுக்கு தெரியும். சுதந்திர தினத்துக்கு பாரதிய ஜனதா கொடி யாராவது ஏற்றுவாங்களா? காவி கொடி ஏற்றினான். RSS தலைமை பீடத்தில் காவி கொடி ஏற்றினான். நாங்க என்ன சொல்றோம்? மூவண்ண கொடி. பக்ருதீன் அலி அகமது போன்றவர்கள் வடிவமைத்த அந்த கொடி ஏற்றப்பட வேண்டும் என்று நாங்கள் சொன்னோம். எங்கள் குருதி இந்த மண், எங்கள் ரத்தம் சிந்தப்பட்டிருக்கிறது இந்த மண்ணில். இந்த மண்ணிலே இருக்கக்கூடிய மக்களை நீங்கள் சந்தேகிக்கிறீர்கள். எங்களுடைய உரிமையை நீங்கள் பறிக்கிறீர்கள். எங்கள் பள்ளிவாசலை பறிக்கிறீர்கள். இன்னைக்கு பாருங்க, அடுத்தது கிறிஸ்துவத்தை கையில வர்றான். யாரு போய் தினகரன் மிரட்டுறான்? பால் தினகரன் ஒருத்தர் தாவா பண்ணிட்டு இருக்கிறாரு. அவர் வீட்டுல ரைடு. எங்க ஊர்ல ஜக்கி வாசுதேவன் ஒருத்தர் இருக்கான். கஞ்சா மண்ண அவனுக்கு என்னைக்காவது ரைடு வந்திருக்கா? ஏன்? அவன் நெத்தியில பொட்டு இருக்கு. அவன் பேருக்கு பின்னாடி இந்துன்னு ஒரு பேர் இருக்கு. ஆனால் பால் தினகரனுக்கு பின்னாடி கிறிஸ்துன்னு ஒரு பேர் இருக்கு. அதனால கிறிஸ்து வீட்டுல ரைடு, ஜக்கி வீட்டுல ரைடு இல்ல. அங்க போய் கூத்தடிக்கிறான். கோடான கோடி நிலங்களை அப்படியே ஏக்கர் கணக்கில் ஆட்டை போட்டு உட்கார்ந்திருக்கிற ஜக்கி வாசுதேவும் இந்த நாட்டின் சாதாரண குடிமக்களும் ஒன்றா? எங்க ஊர்ல கஞ்சா குடிச்சிட்டு தெரிஞ்சவன் ஜக்கி வாசுதேவ் தெரியுமா உங்களுக்கு? ஆனால் அவனுடைய ஆசிரமத்துக்கு ரைடு கிடையாது. பால் தினகரனுடைய ஆசிரமத்துக்கு ரைடு. அதே போல பல அமைப்புகளுக்கு ரைடு. அங்கெல்லாம் நீதி செலுத்துவார்கள் இவர்கள். இது எத்தனை நாளைக்கு நடக்கும் சொல்லுங்க? நான் செத்துருவேன் சார். இங்க உட்கார்ந்து இருக்கிறவங்க செத்துருவாங்க. வரலாறு பேசும். இதை எடுத்து பாப்பான். என் தலைமுறை சாவணும் முடிவு பண்ணிடுவான். புரியுதா உங்களுக்கு? என் தலைமுறை இருக்கானே, எத்தனை பேத்தை நீ கொள்ளுவ? 30 கோடி முஸ்லிம்களை 10 கோடி பேத்தை கொள்ளுவியா? அதனால்தான் CIA NRC வந்த போது ஒன்றும் பிரச்சனை இல்லை எங்களுக்கு. எங்கடா எங்களை கொண்டு போய் வைக்கிறேன்னு கேட்டேன். நாங்க இந்திய குடிமகன் இல்லதான். நீ சொல்ற இல்ல இல்ல எல்லாரும் ஒன்னா வாங்க. எல்லாரும் வந்துருவீங்களா இல்லையா? கூப்பிட்டா என்ன சத்தத்தையே காணோம். அப்ப 30 கோடி முஸ்லீம் இருக்கான். 30 கோடி பேர் எங்க நிக்கிறோமோ அது ஒரு நாடு. 3 கோடி பீப்புள் உள்ளது ஒரு நாடு இருக்கா இல்லையா? 1 கோடி பேர் உள்ள ஒரு நாடு இருக்கா இல்லையா? 50 லட்சம் பேர் உள்ள ஒரு நாடு இருக்கா இல்லையா? 30 கோடி முஸ்லிம்கள் எங்கே நின்றாலும் அது ஒரு நாடு. அப்புறம் இடமெல்லாம் நீங்க காசு கொடுத்து வாங்க வேண்டியதில்லை. யாராருக்கு எவ்வளவு இடம் வேணா எடுத்துக்கலாம். நம்ம 30 கோடி பேர் எங்க நிக்கிறோமோ அது ஒரு நாடு. கடை வச்சுக்கலாம், வீடு கட்டிக்கலாம், என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். ஏன் 30 கோடி பேரை நீ என்ன பண்ண போற? ஒன்னும் பண்ண முடியாது. அப்ப நாங்க எங்க நிக்கிறோமோ அது ஒரு நாடு. எல்லாரும் சேர்ந்து ஒண்ணு கடிப்போம். அந்த யூரின்ல RSS காரன் ஒளியை ஓடிடுவான். அவ்வளவுதான். எங்களுக்கு மேட்டரே கிடையாது. எப்படி எங்களை பிரிக்க முடியும் இந்தியாவிலிருந்து? நம்ம ஒரு தீய சக்தின்னு இந்த மக்கள்கிட்ட பிரெயின் வாஷ் பண்றான். இதைத்தான் ஹிட்லர் பண்ணான். ஹிட்லர் என்ன பண்ணான்னா அங்க இருக்கிற யூத மக்களை மனித குலத்தின் எதிரி என்று விளம்பரம் செய்தான். எல்லாரும் மனித குல எதிரின்னு சொல்லி கோயா பால்ஸ் தத்துவத்தை அவன் கொண்டு வந்தான். அவனுடைய அமைச்சர் கோயா பால்ஸனுடைய மூலமாக இந்த தத்துவம் பரப்பப்பட்டது. ஒரு நாள் 60 லட்சம் யூதர்கள் கொல்லப்பட்டார்கள். திட்டம் போட்டு கொலை செய்யப்பட்டார் 60 லட்சம் பேர். அந்த மாதிரி முஸ்லிம்களை இந்தியாவில் கொன்றலாம் நினைச்சிட்டு தான் இந்த மோடி அரசு கொஞ்சம் கொஞ்சமாக இவர்கள் தீயவர்கள், இவர்கள் பயங்கரவாதிகள், இவர்கள் வந்தேரிகள், இவங்க ராமனுடைய இடத்தை வந்து பறிச்சு பள்ளிவாசல் கட்டினவங்க எல்லாம் இந்த மக்கள் மண்டையில கொண்டு போய் வைக்கிறான். ஆனால் அது சத்தியம் இல்லை, உண்மை இல்லை. ஒரு பள்ளிவாசலில் ஒரு ஜாமியிடம் இன்னொருத்தரோட இருந்தால் அந்த பள்ளிவாசலில் தொழுகிறதுக்கு சாய்ஸ் கிடையாது, தடை செய்யப்பட்டிருக்கு.
இன்னொருத்தருடைய ஒரு ஜான் இடத்தை ஆக்கிரமித்து நீங்கள் தொழுதால், நீங்கள் வணங்கினால் உங்களுடைய இறைவன் அந்த வணக்கத்தை ஏற்றுக்க மாட்டான், மூஞ்சில உச்சரிடுவான். அப்படி இருக்கும்போது இதையெல்லாம் எல்லாம் எனக்கே தெரியுதுன்னா பாபருக்கு தெரியாதா? மிர்பாகிக்கு தெரியாதா? இப்ராஹிம் லோடிக்கு தெரியாதா? எனக்கு தெரிகிற ஒன்று அவர்களுக்கு தெரியாதா? அவர்கள் இடத்தை ஆக்கிரமித்தார் என்று சொல்லுகிறார்கள். என் அன்புக்குரிய சகோதரர்களே, 72வது குடியரசு தினத்தை கொண்டாடுகிற இந்த தருணத்தில், சுமார் 75 வருடங்களாக ஒரு சுதந்திர தேசத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த தருணத்தில் என்ன நடக்குது? சாம்பவர் வடகரையில நாளைக்கு 30ஆம் தேதி ஒரு பொதுக்கூட்டத்திற்கு டேட் கேட்டிருக்காங்க, பொதுக்கூட்டத்திற்கு அனுமதி கேட்டிருக்காங்க. சாம்பவர் வடகரை தானே, தெருமுனை கூட்டத்திற்கு. என்னது? இஸ்லாமிய பிரச்சாரம். எப்படி உது செய்யணும், எப்படி தொழுகணும், எப்படி எல்லாம் பெண்கள் எப்படி இருக்கணும், ஆண்கள் எப்படி இருக்கணும், நம்ம பிரச்சாரம் பண்ணுவோம்ல, மத பிரச்சாரம். இந்த மார்க்க பிரச்சாரத்திற்கு அனுமதி கேட்கப்பட்டு கடிதம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அங்கே உள்ள உதவி ஆய்வாளர் திருமதி செல்வி அவர்கள் அவர்கிட்ட இந்த விண்ணப்பத்தை கொடுத்திருக்காங்க. அனுமதி மறுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார். அனுமதி கொடுத்திருக்காங்களா? அனுமதி மார்க்க பிரச்சாரம், இந்த மாதிரி பொதுக்கூட்டமா இதை கிடையாது. மார்க்க பிரச்சாரத்திற்கு அனுமதி மறுக்கப்படுது என்று சொன்னால், நான் இன்னைக்கு நைட் சிஎம் செல்ல பேசலான் இருக்கேன். எடப்பாடி பழனிசாமி அவர்கள், எடப்பாடி பழனிசாமி சொன்ன அனுமதி கொடுத்தீங்களா? நாட்டினுடைய முதலமைச்சர் நான் கேட்பேன், என்னுடைய மதத்தை பிரச்சாரம் செய்வதற்கு இந்த நாட்டில் ஏதாவது ஸ்பெஷலா தடை விதிச்சிருக்கிறீங்களான்னு நான் கேட்பேன். இல்லையே, அப்படி ஒன்றும் தடை விதிக்கலையேன்னு அவர் சொல்லிட்டாருன்னா, திருமதி செல்வி அவர்கள் துணை உதவி ஆய்வாளர் அவர்கள், நான் உங்க பேரை போட்டு தான் மனு அனுப்ப போறேன். நான் எனக்கு தெரியணும், எத்தனையோ மத வழிபாடுகள், மத பிரச்சாரங்கள் இந்த நாட்டில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பல கோயில்களில் விசேஷம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது, தேவாலயங்களில் விசேஷம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது, பள்ளிவாசல்களில் சிறப்பு தொழுகைகள், பயான்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது, பள்ளிவாசலுக்கு வெளியே நடைபெறுகிறது. இப்ப சமீபத்தில் கூட அங்காங்கே பொதுக்கூட்டங்கள் எல்லாமே நடத்துறாங்க. இது ஒரு 144 இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருந்தாலும், ஒரு கொரோனா நோய் தொற்று உள்ள காலகட்டமாக இருந்தாலும், அந்த கொரோனா நோய் தொற்று என்பது முதலமைச்சருக்கு இல்லையா? ஸ்டாலினுடைய பொதுக்கூட்டம், திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் ஸ்டாலினுடைய பொதுக்கூட்டம் நடைபெறுகிறது, சீமானுடைய பொதுக்கூட்டம் நடைபெறுகிறது, எல்லாமே நடைபெற்றுக் கொண்டுதான் இருக்கிறது. என்ன பிரச்சனை? முஸ்லிம் பகுதிகளிலே முஸ்லிம்களுக்கு ஒழுக்கத்தை, நேர்மையை, உண்மையாக இரு என்று சொல்லுகிற அந்த பிரச்சாரத்தை ஏன் உதவி ஆய்வாளர் செல்வி அவர்கள் அதை ஏன் அனுமதிக்க மறுக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. எனவே உளவுத்துறை அதற்கான அனுமதியை எங்களுக்கு கிடைப்பதற்கு வழிவகை செய்ய வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். தினகரன் பத்திரிகையில பல்வேறு செய்திகள், மரங்களை வெட்டுவதற்கு உரிய அனுமதி பெறாமல் அல்லது டெண்டர் விடாமல், முறைப்படியான டெண்டர் இல்லாமல் அந்த பகுதியில் மரங்கள் வெட்டி பல லட்சம் ரூபாய், பல கோடி ரூபாய்க்கு மரங்கள் வெட்டப்பட்டிருக்கு. ஸ்டேஷன்லயே வெட்டுறதா? இதுக்கு யார் அனுமதி கொடுத்தா என்று தினகரன் பத்திரிகையில் செய்தி வந்திருக்கிறது. நம்ம பார்க்கணும், இருக்கா இல்லையா? அப்ப இதெல்லாம் பண்ணலாம், எல்லாம் செய்வீங்க, மக்களுடையது எல்லாமே, இதெல்லாம் நடக்கும். ஆனால் நீங்கள் பிரச்சாரம் செய்தால், நீங்கள் பேசினால் அதற்கு தடை விதிப்போம். நாங்கள் நினைச்சா அனுமதி தருவோம், நினைச்சா அனுமதி தரமாட்டோம்னா இந்த நாட்டில் யார் எஜமான், யார் அடிமை? நான் கேட்பது உங்களுடைய தயவல்ல, உங்களுடைய கருணையை நான் கேட்கவில்லை. எங்களுக்கு ஸ்பெஷலாக நீங்கள் அனுமதி வழங்குங்கள் என்று நான் கேட்கவில்லை. யாருக்கும் அனுமதி இல்லை என்றால் யாருக்கும் அனுமதி இல்லை. யாருக்கு கொடுத்தா கொடுக்காட்டி போ, எங்களுக்கு தான் நாங்கள் கேட்க மாட்டோம். எல்லாருக்கும் தெரியும் போது எங்களுக்கு சமமாக நடத்துங்க. எங்க உள்ள மலிக்குது, இன்னொருத்தருக்கு கொடுக்குறீங்க, எங்களுக்கு தரமாட்டேங்கிறீங்களே, அப்ப நான் ஒரு 3ஆம் தர குடிமகனா, நான் அடிமையா, நீங்கள் எஜமானா என்ற ஒரு தோற்றம் வருமா இல்லையா? அதனால நாங்கள் கேட்கிறோம், எங்கள் உரிமைகளோடு நீங்கள் விளையாடாதீர்கள். எங்கள் உரிமைகள், நாங்கள் தீவிரவாதத்தை போதிக்கவில்லை, பயங்கரவாதத்தை போதிக்கவில்லை, ஆயுத போர் செய் என்று சொல்லவில்லை. இந்தியாவின் ஜனநாயகம் கெட்டு போய்விடக்கூடாது, இந்த நாட்டின் தனித்துவம் சிதைந்து விடக்கூடாது. அண்ணன் தம்பிகளாக, மாமன் மச்சான்களாக வாழுகிற இந்து சமூக, முஸ்லிம் சமூக, கிறிஸ்துவ சமூக ஒற்றுமை நீடிக்க வேண்டும் என்பதற்காக போராடி கொண்டிருக்கிற போராளிகள் நாங்கள். நாங்கள் அதிமுக இல்லை, நாங்கள் திமுக கிடையாது. எஸ்பி கவனத்துக்கு கொண்டு போயிருக்கிறோம், எஸ்பி கவனத்துக்கு அது போயிருக்கு. அப்ப நாங்க கட்சி சார்ந்து நிக்க சொல்றீங்களா? நாங்களும் ஆளாளுக்கு போய் ஒரு கட்சியில சேர்ந்துட்டு கட்சிக்காரனா காட்ட சொல்றீங்களா? எங்களை அப்படியெல்லாம் நடிக்க எங்களுக்கு தெரியாது. நாங்க ஓப்பனா பேசுறோம். எங்களுடைய உரிமைகள், இழக்கப்பட்ட பாபர் மசூதியை பற்றி பேசுகிறோம்,
படுகொலைகளை பற்றி பேசுகிறோம், முஸ்லிம்களுடைய சொத்துக்கள் சூறையாடப்பட்டதை பற்றி பேசுகிறோம். அதற்கு இந்த நாட்டில் அரசியலமைப்பு சட்டத்தில் எனக்கு பேச்சுரிமை வழங்கப்பட்டிருக்கிறது, அதற்கான உரிமை எனக்கு இருக்கிறது. அந்த அடிப்படையிலே தான் நாங்கள் ஒரு அமைப்பில் செயல்பட அனுமதி கேட்கிறோமே தவிர யார் மீதும் எங்களுக்கு என்ன பழி இருக்க போகிறது என்பதைத்தான் இந்த நேரத்தில் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இந்திய தேசத்தின் விழுமியங்களை நாம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பது இங்கே முதலாய ஒரு கடமையாக நாம் பார்க்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்துடைய அரசியல் அமைப்பு மனிதநேய மக்கள் கட்சி. நாம் அப்படித்தான் தொடங்கணும். இன்னைக்கு அந்த மனிதநேய மக்கள் கட்சியினுடைய நிலைமை என்ன தெரியுமாச்சு? முஸ்லீம் லீக் ரொம்ப கேவலமா ஒரு காலத்தில் நம்ம பேசிட்டு இருந்தோம். தமுமுகவுடைய மேடையில இந்த கோவை செய்து ஒரு காலத்தில் பேசியிருக்கிறான். நான் இப்பொழுது சொல்லுகிறேன், முஸ்லீம் லீக்காரர்கள் அல்லாவுக்காக என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள். ஏன்னா நான் உங்களை சொன்னதை விட பல மடங்கு கேவலமாக மாமக போயிருச்சு. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒரு சிறுபான்மை பிரிவாக அவர்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்று நாங்கள் சொன்னோம். இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு? இன்னைக்கு என்ன கழுத தேஞ்சு கட்டெரும்பாயிடுச்சு. மாமக துக்கம் இருக்கிறது, கவலை இருக்கிறது. ஒரு தன்மான அரசியல் இன்றைக்கு நாட்டில் கிடையாது. யாரும் அவங்க எவ்வளவு தருவாங்களோ அதை வாங்கிட்டு போகக்கூடிய சூழ்நிலை. இவரும் தயாரா இருக்காரு, தனக்கு மட்டும் ஒரு சீட் கிடைச்சா போதும் அப்படின்னு தயாரா இருக்காங்க. எவ்வளவு பெரிய கேவலமான இழிநிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார் என்று பாருங்கள், சிந்தித்து பாருங்கள். எந்த அரசியல் கட்சியும் முஸ்லிம் பெயரில் இருக்கக்கூடாது, மனிதநேய மக்கள் கட்சியை தவிர என்ற சர்வாதிகார சிந்தனை மேலோங்குமானால் அதை எதிர்த்து இந்த தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தின் பெயரிலேயே நாங்கள் போராடுவோம். எல்லாருக்கும் உரிமை இருக்கிறது, ஆனால் அதெல்லாம் தடுக்கப்படுவதை நாங்கள் பார்க்கிறோம். எந்த நோக்கத்திற்காக மனிதநேய மக்கள் கட்சி உருவாக்கப்பட்டதோ அந்த நோக்கம் சிதைக்கப்பட்டு தனி தலைவர்களுடைய சொத்தாக அது மாற்றப்பட்டு விட்டது. தனக்கு 2 சீட்டு கிடைச்சா சரி, தனக்கு எவன் கும்பிடு சாமி போடுறானோ அவன் வாழ்ந்தா சரி என்ற நிலைமை இந்த நாட்டில் இருக்கக்கூடாது என்ற ஒரு காரணத்திற்காக. ஏன்னா தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தின் ஒரு அரசியல் கட்சியாகத்தான் மனிதநேய மக்கள் கட்சி துவங்கப்பட்டது. நாடு முழுவதும் பட்டி தொட்டி எல்லாம் இந்த சகோதரர்கள் போராடி அந்த அரசியல் கட்சியை கொண்டு போய் சேர்த்திருக்கிறோம். எங்களுக்கு எடப்பாடியோ அல்லது ஸ்டாலினோ எதிரிகள் அல்ல, அப்படித்தான் நாங்கள் சேர்த்து இருக்கிறோம். ஆனால் தன்மான அரசியல் இந்த நாட்டில் நடைபெற வேண்டும். யாரு வெற்றி பெறுவா யாரு தோப்பாங்கிறது நமக்கு மேட்டர் கிடையாது. யாரும் அப்படி சிந்திச்சிடாதீங்க. முஸ்லிம்களுடைய சுயமரியாதை, எல்லா சமுதாயத்துக்கும் சுயமரியாதை இருக்கிறது. அப்படி ஒரு சுயமரியாதை, நம்முடைய சுயமரியாதை இந்த நாட்டில் காப்பாற்றப்பட வேண்டும். ஸ்டாலின் முதலமைச்சரானாலும் சரி, எடப்பாடி முதலமைச்சரானாலும் சரி, அது நமக்கு மேட்டர் கிடையாது. நம்முடைய சுயமரியாதை இழந்து எவன் காலடியிலும் போய் சீட்டு வாங்கி நிற்க வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை. அதற்கான ஒரு யுக்தியைத்தான் இந்திய தேசத்தில் நாம் அமைக்க வேண்டும். அது தமிழகத்தில் தொடங்க வேண்டும். எனவே அப்படிப்பட்ட மானமுள்ள ஒரு அரசியலை இந்த நாட்டில் செய்கின்ற யாருக்கும் நாம் ஆதரவளிக்கிறதுக்கு தயங்கக்கூடாது என்ற இந்த கோரிக்கையோடு இந்திய தேசத்தினுடைய சுதந்திரத்தை, இந்திய தேசத்தினுடைய குடியரசையை, இந்திய தேசத்தினுடைய வளர்ச்சியை, இந்திய தேசத்தின் ஒற்றுமையை காப்பாற்றுகிற நல்ல மக்களாக, நம்முடைய தலைமுறைக்கு அதை எத்தி வைக்கக்கூடிய நல்ல மக்களாக நாம் இருக்க வேண்டும். அதற்காக நம்முடைய உயிர் பொருள் ஆவி அத்தனையும் அர்ப்பணிக்க வேண்டும் என்று இந்த நேரத்திலே சூளுரைத்தவனாக வாழ்ந்தால் இந்த பொதுமக்களுக்காக நாம் வாழுவோம். அந்த மக்களுடைய நலனிலே அக்கறை கொண்டவர்களாக இருப்போம். இந்த நாட்டை காப்பாற்றுவோம். பாசிஸ்ட் மோடியினுடைய ஆட்சியை இந்த மண்ணிலே இருந்து அகற்றுவதற்கு அரும்பாடுபடுவோம் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும். அந்த சூழ்ச்சிகளை தகர்த்தெறிந்து உங்களுடைய கூட்டமாக நாம் முன்னாடி சென்று கொண்டே இருப்போம். எத்தனை தடைகள் வந்தாலும் தடைகளை உடைத்தெறியக்கூடிய